Good morning, students. JEE 2024 மேனடிசம் இந்த சாப்டர் தான் நேத்து கிளாஸ்ல இருந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 क्वेश्चन முடிச்சிருக்கோம். நான் 11th क्वेश्चनல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். Given below are two statements. Statement 1, when current varies with the time, Newton's third law is valid only if momentum carried by the electromagnetic field is taken into account. Statement 2, Ampere circuit law does not depend on Biot-Savart law. In the light of above two statements, choose the correct answer from the options given below. இதுல statement 2 வந்து false பா. Ampere circuit lawங்கிறது Biot-Savart lawவோட ஒரு modified version தான். நான் உங்களுக்கு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் நடத்துறப்ப அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பத்தி ஒரு ஸ்டோரி மாதிரியே என்ன பண்ணிருப்பேன்னா டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அதே ஸ்டோரி திருப்பி இஎம் வேவ்ஸ்ல மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் வரப்ப அகைன் டிஸ்கஸ் பண்ணுவேன். இஎம் வேவ்ஸ்ல மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வரப்ப அதே ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய பேட்சுக்கு இன்னும் நான் இஎம் வேவ்ஸ் நடத்தல, அதனால இந்த வாரம் அது கவர் ஆகும். இந்த வாரம் அவங்கவுங்க பேட்ச்ல அந்த ஸ்டோரியை நீங்க திருப்பி கேட்பீங்க. அதனால நான் இன்னைக்கு அந்த ஸ்டோரியை பத்தி பேசல. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பயோட்-சாவர்ட் லாவை ரீமாடிஃபை பண்ணி தான் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் உருவாக்குறாங்கன்ட்டு நான் என் நோட்ஸ்ல அதை எழுதியிருப்பேன்ப்பா. ஆனா நீ எக்ஸாமுக்கு அதை படிக்காத, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிரு அப்படின்னு அதை ஸ்ட்ரைக் அவுட்டும் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்க கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பாருங்களா, எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பேன்னா அடிக்க சொல்லியிருப்பேன். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், அது கன்ஃபார்ம்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா when current varies with time அப்படிங்கிறாங்க. இப்ப கரண்ட் எப்ப ப்ரொடியூஸ் ஆகும்? நான் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். இந்த கண்டக்டர்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நான் இதுக்கு அக்ராஸா ஒரு பேட்டரி செட் பண்றேன். அப்படி பேட்டரி செட் பண்ணா பேட்டரியோட மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும், பிளஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் ஃப்ரம் மைனஸ் டு பிளஸ் இப்படி ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்ல தான் கரண்ட் இருக்கும். நீங்க பேட்டரியை வேரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெனரேட் ஆகுற கரண்ட்டும் உங்களுக்கு வேரி ஆயிட்டே இருக்கும். when current varies with time, அப்ப கரண்ட் வேரி ஆகணும்னா நீங்க பேட்டரியை வேரி பண்ணும். அந்த மாதிரி நேரத்துல நியூட்டன் third law is valid only if momentum carried by electromagnetic field is taken into account அப்படின்னு இருக்காங்க. அதாவது இப்போ உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் பேட்டரி. பேட்டரி நாம செட் பண்ணிட்டாவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆயிரும். கரண்ட் வேரி ஆகுதுன்னா எலக்ட்ரானோட ஸ்பீடும் வேரி ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ உள்ள எலக்ட்ரான் முட்டி மோதி ஒரு மாதிரி ஜிக்ஜாக்கா தான் டிராவல் ஆகும். அது ட்ரிஃப்ட் ஸ்பீட்னு சொல்லுவோம். எங்கெங்க ஸ்பீட் வேரி ஆகுதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்னா ஆக்சிலரேஷன் இருக்கும். ஆக்சிலரேஷன் இருக்குன்னா நியூட்டன் செகண்ட் லா வந்துடும். நியூட்டன் செகண்ட் லா வருதுன்னா மொமெண்டம் வரும். மொமெண்டம் வந்துச்சுன்னா தேர்ட் லாவும் வரும். அப்போ கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சொல்றது கரெக்டுங்கிற மாதிரி கிளியரா தெரியுது. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னன்னா ட்ரூ. கரண்ட் வேரி ஆகுறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணிருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணாதான் கரண்ட் வேரி ஆகும். கரண்ட் வேரி ஆகுது அப்படின்னா எலக்ட்ரானோட ஸ்பீட் வேரி ஆயிருக்கு, ஆக்சிலரேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக்சிலரேஷன் இருக்குன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு செகண்ட் லா வரும். செகண்ட் லா உள்ள வருதுனாவே அங்க மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம் இருந்தாவே தேர்ட் லாவும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜெனரேட் ஆகும். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் என்ன அப்படின்னா நியூட்டன் தேர்ட் லா. அதனால 11th ஒன்ல ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ். அப்படின்னா நம்ம ஆன்சர் பி எடுத்துக்கலாம். ஸோ 11 முடிஞ்சிருச்சு. 11க்கு ஆன்சர் பி கரெக்ட், ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 12th கொஸ்டின் போறேன். An electron is projected with uniform velocity along the axis inside a current carrying solenoid, then அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சொலினாய்டோட இன்சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட். இது வந்து நாம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சொலினாய்ட் படிக்கிறப்பயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட டயக்ராமேட்டிக்கா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது லைன்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணா ஒரே சைஸ்ல போடணும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைனுக்கும் இன்னொரு ஃபீல்டு லைனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பும் ஈவனா இருக்கணும். அப்படின்னா அது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சொலினாய்ட்ல இந்த மாதிரி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். இதுல என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டில சொலினாய்டோட ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகுதுங்கிறாங்க. சொலினாய்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் சொலினாய்டோட ஆக்சிஸும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே லுக்ல தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதான் சொலினாய்ட்னு வச்சுக்கோங்களேன். உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் அண்ட் கான்ஸ்டன்ட். உள்ள இப்ப இதுதான் சொலினாய்டோட ஆக்சிஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் சொலினாய்டோட ஆக்சிஸும் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும். இந்த ஆக்சிஸுக்கு ஃபேவரபிளா ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிறாங்க வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இப்ப எலக்ட்ரான் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டில இப்படி டிராவல் ஆகுது. இப்ப இந்த எலக்ட்ரானுக்கு என்ன ஆகும்னு கேக்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ் மாட்டுச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா BQV sin தீட்டா. இதுல தீட்டாங்கிறது பிக்கும் விக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். இந்த டயக்ராம் படி பார்த்தா பியும் வியும் ஒரே டைரக்ஷன்ல போகுது. அப்ப தீட்டா 0. தீட்டா 0னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஃபோர்ஸ் இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரானோட ட்ராக் டிவியேட் ஆகும், பாத் மாறும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணலாம். ஃபோர்ஸ் 0, ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆக்சிலரேஷன் இருக்காது. அப்ப நாம என்ன வெலாசிட்டில எலக்ட்ரானை ப்ரொஜெக்ட் பண்ணோமோ அதே வெலாசிட்டில தான் எலக்ட்ரான் என்ன ஆகும்னா டிராவல் ஆகும். ஸோ அதனால எனக்கு ஏ ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. தி எலக்ட்ரான் வில் கண்டினியூ டு மூவ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் சொலினாய்டு. ஆக்சுவலா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரானோ இல்ல ஏதோ சார்ஜ் மாட்டிக்கிச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால அந்த சார்ஜ் வந்து சர்க்கிள் பாத்துலயோ இல்ல ஹெலிக்ஸ் பாத்துலயோ சுத்தும். இப்படிதான் நாம எக்ஸ்பிரிமெண்ட் 3A எக்ஸ்பிரிமெண்ட் 4ல எல்லாம் படிச்சிருக்கோம். பாயிண்ட் என்னன்னா அதுக்கு எலக்ட்ரான் ஆர் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராவோ இல்ல இன்க்ளைண்டாவோ டிராவல் ஆகணும். இதுல பேரலா டிராவல் ஆகுது. அப்போ ஃபோர்ஸே என்ன ஆகாதுன்னா வராது. எக்ஸ்பிரிமெண்ட் 3Aல இதை டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ரெகுலர் கிளாஸ்ல. இருந்தாலும் நானும் இங்க உங்களுக்கு டீடைல்டா தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சொலினாய்டோட இன்சைட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் ஆர் யூனிஃபார்ம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். அது நம்மளுக்கு தெரியும். சொலினாய்டு டயக்ராமும் வரைய தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போடலாங்கிறதும் தெரியும். சொலினாய்டோட நோட்ஸ் எடுத்து பார்த்தாலும் இன்னும் கிளியரா என்ன ஆகும், இது புரியும். இப்பயும் புரியும். ஸோ 12th கொஸ்டின் ஓவர். அடுத்து 13th கொஸ்டின். The electrostatic force F1 and magnetic force F2 acting on a charge Q moving with velocity V can be written அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஜெனரேட் ஆகிற ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ், அது F1ங்கிறாங்க. ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால சார்ஜுக்கு பில்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து F2ன்னு சொல்றாங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ் தான் Q இன்டூ V கிராஸ் B. இது கொஸ்டின்ல F2 இப்படி எழுதலாம். ஆர் BQV sin தீட்டான்னு கூட எழுதலாம். பட் இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் லுக்ல ஆப்சன்ஸ் இருக்கிறதுனால நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால சார்ஜுக்கு டெவலப் ஆகுற லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் எழுதியிருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஜெனரேட் ஆகிற ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபினிஷன் ஃபார்முலா எழுதணும். E is equal to F/Q. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா EQன்னு வரும். வெக்டார் லுக்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம். கொஸ்டின்ல இதை F1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப F1 is equal to E vector Q, F2 is equal to Q into V cross B. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பா. ஜஸ்ட் டைரக்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ் இது ரெண்டு எழுதுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டா சூட் ஆகுது. நான் எக்ஸ்பிரிமெண்ட் 3A நடத்துறப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் மர்ஜ் பண்ணி ஓவரால் ஃபோர்ஸா ஒரு ஈக்குவேஷனை எழுதியிருப்பேன். ஓவரால் ஃபோர்ஸ் என்னன்னா இது ரெண்டையும் மர்ஜ் பண்றப்ப நீங்க Q என்ன பண்ணிடலாம்னா காமனா எடுத்துடலாம். அப்ப V கிராஸ் B பிளஸ் E வெக்டார்னு வரும். இந்த மாதிரி நீங்க எழுதலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா இவ்வளவு டீடைல்டா சொல்லியிருப்பேன். புக்லயும் இந்த ஈக்குவேஷன் இருக்கும். எல்லா புக்லயும் இதை பத்தி பேசியிருப்பாங்க. நானும் இதை பத்தி பேசியிருக்கேன். ஸோ இது அப்படியே பல்கா இல்லாம ரெண்டு பார்ட்டா பிரிச்சுதான் எழுத சொல்லியிருக்காங்க. டைரக்டா தான் எழுத சொல்லியிருக்காங்க. இது நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சது. இது வந்து என்ன அப்படின்னா மேக்னடிசம்ல லாரன்ஸ் ஃபோர்ஸ் கீழே படிச்சது. ரெண்டையும் வந்து தனித்தனியா தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு எது ஃபேவரபிளா இருக்குன்னா ஆப்ஷன் சி வந்து இங்க ஃபேவரபிளா இருக்கு. ஸோ 13th கொஸ்டின் ஓவர்.
14 அடுத்து. A proton and a deuteron. Deuteronோட டேட்டா கொடுத்திருக்காங்க. Q is equal to plus E, mass is equal to 2U அப்படின்னு சொல்லியிருக்காங்க. U னா atomic mass unit. Having same kinetic energy, enter a region of uniform magnetic field B, moving perpendicular to B vector. The ratio of radius RD of deuteron path to radius RP of proton path is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டைல்ல நம்ம நிறைய கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரெகுலர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். புரோட்டானுக்கும் டியூட்ரானுக்கும் கைனட்டிக் எனர்ஜி சேம்ட்டாங்க. கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ mv². இதை கிராஸ் பண்ணா 2 டைம்ஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி பை m is equal to v²ன்னு வரும். இதுல இருந்து v கண்டுபிடிச்சா 2 டைம்ஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி பை m வித்தின் ரூட்டுக்குள்ள வந்துடும். இவங்க புரோட்டான் டியூட்ரான் 2 பார்ட்டிகல் பத்தி பேசியிருக்காங்க. சில நேரம் 3 பார்ட்டிகல் வரையும் கூட போவாங்க. எத்தனை பார்ட்டிகல் அவங்க சொன்னாலும் நீங்க வந்து இனிஷியல் டெவலப்மெண்ட்ல என்ன பண்ணா ஒரு பார்ட்டிகல்னு எடுத்து டீல் பண்ணுங்க. பார்ட்டிகளோட கைனட்டிக் எனர்ஜியை வச்சு பார்ட்டிகளோட வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வெலாசிட்டியில டிராவல் ஆகுற அந்த பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மாட்டுது, அதுவும் பெர்பெண்டிகுலரா மாட்டுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பெர்பெண்டிகுலரா ஒரு சார்ஜ் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா என்ன ஆகும்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா BQV sin θ. நான் sin θ இங்க போடல. காரணம் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா தான் பார்ட்டிகல் என்ட்ரி ஆகுது. அப்ப θ 90 ஆயிரும். அதனால sin θவை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள பார்ட்டிகல் மாட்டிக்கிச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும், which is BQV. பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் அது சர்க்கிள் பாத்துல சுத்த ஆரம்பிக்கும். சர்க்கிள் பாத் மோஷன் எப்பெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்துடும். அதனால அடுத்து நான் என்ன பண்றேன்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதுறேன், mv²/r. இதனாலதான் இது ஜெனரேட் ஆயிருக்கு. அப்ப 2 ஃபோர்ஸையும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப mv²/r is equal to BQV அப்படின்னு எழுதிடலாம். ஒரு VV உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் m/r ரீடைன் பண்றேன். இந்த விக்கு பதில் இதை ஃபில் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி பை m இஸ் ஈக்குவல் டு BQன்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாக்குறேன். அவங்க கடைசியா ரேடியஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்ப r கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும்னா m டிவைடட் பை BQ இன்டு ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி பை mன்னு வருது. இந்த m ரூட்டுக்குள்ள கொண்டு போயிட்டா m² மாறும். m² இருக்கிற ஒரு எம்மும் இந்த எம்மும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா r ரேடியஸ் ஆஃப் பார்ட்டிகல். ரேடியஸ் ஆஃப் பார்ட்டிகல்ல ரேடியஸ் டிஸ்கிரைப்டு பை தி பார்ட்டிகல். ரேடியஸ் சர்க்கிள் பாத்ல சுத்துறப்ப டெவலப் ஆகுற ரேடியஸ் ஆஃப் தட் கன்சர்ன் பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு 1/BQ இன்டு ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி எம்னு வரும். இப்ப நாம என்ன பண்ணலாம்னா ரேஷியோ செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஒரு பக்கம் டியூட்ரானுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் புரோட்டானுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டியூட்ரான் தான் சொல்லியிருக்காங்க, அடுத்து புரோட்டான். ஃபைனலா ரேஷியோ கேட்கிறப்ப யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு கிளியரா பாத்துக்கோங்க. நிறைய நேரத்துல நம்ம அவசரத்துல என்ன பண்ணிடுவோம்னா நம்ம அவசரத்துக்கு எழுதிடுவோம். ரேஷியோல அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. நடுவுல 2 டாட் வச்சுட்டா 1/b ஃபர்ஸ்ட் டேர்ம். 2 பார்ட்டிகளும் ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் என்ட்ரி ஆகுது. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம். ஸோ பி கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து Q சார்ஜ் வேல்யூ வேணும். புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ E, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், +1.6 × 10⁻−19 கூலும் E. டியூட்ரானோட சார்ஜ் வேல்யூ அவங்களே ஈன்னு கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் சைட்ல டியூட்ரான் E போட்டேன், ரைட் சைட்ல புரோட்டான், அதுக்கு E போட்டுடலாம். அதுக்கப்புறம் √2 வருது. 2 ஒரு நம்பர், அதனால அது மாறாது. அடுத்து கைனட்டிக் எனர்ஜி வருது. கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னா உங்களுக்கு சேம் கைனட்டிக் எனர்ஜின்னு தான் சொல்லியிருக்காங்க, அப்ப அதுவும் மாறாது. அப்புறம் புரோட்டானோட மாஸ் வேணும். புரோட்டானோட மாஸ் வந்து 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னா ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம். 1 AMU 1 புரோட்டான் மாஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அதனால 1 AMUன்னு எழுதுறோம், 1U. டியூட்ரானோட மாஸ் கொஸ்டின் அவங்க கொடுத்துட்டாங்க 2U அப்படின்ட்டு. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா எது எது காமனா இருக்கோ கேன்சல் பண்ணலாம். BE2 கைனட்டிக் எனர்ஜி U, BE2 கைனட்டிக் எனர்ஜி U, இதெல்லாம் கேன்சல். சிம்பிளிஃபை பண்ணா 1, சிம்பிளிஃபை பண்ணா √2 வரும். அப்போ 1:√2. இதுதான் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட், 1:√2. தப்பா எழுதிருக்க பாருங்க, இங்கிட்டு டியூட்ரான் இருக்கு, அப்ப இங்கிட்டு 2Uன்னு வரும், இங்கிட்டு தான் புரோட்டான் 1U. நான் தான் தப்பு இல்லாம எழுதுறேன்னு சொன்னா நானே தப்பு பண்ணேன் பாருங்க. √2 ரேஷியோ 1 வரும். இது ஆன்சர். முடிச்சாச்சு.
14 ஓவர். இந்த ஸ்டைல்ல நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். நான் புரோட்டானு, டியூட்ரானு, ஆல்பா பார்ட்டிக்கல், எலக்ட்ரானு இவங்களுக்கு நடுவுல ரேஷியோ வர மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் டீல் பண்ணிருக்கேன். லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல இந்த ஸ்டைல் ப்ராப்ளம் வந்து ஆல்வேஸ் டாமினேட்டட். இது நிறைய டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்க கரெக்டா என்ன இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஸோ 14 ஓவர் 15 இருக்கு. A proton moving with constant velocity passes through a region of space without any change in velocity. If E vector and B vector represents the electric and magnetic fields respectively, then the region of space may have அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு புரோட்டான் எடுத்துக்கிறேன்ப்பா, ரொம்ப கவனமா கவனிக்கணும். புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ V, இதோட வெலாசிட்டி V. இது ஒரு ரீஜன். இந்த ரீஜனுக்குள்ள இது பாஸ் ஆகி வெளியே வரப்ப இதே வெலாசிட்டில வெளியே வரணும். எந்த பக்கமும் டிவியேட் ஆயிடக்கூடாது. அப்படின்னா இந்த ரீஜன்ல நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி செட் பண்ணணும்? செட் பண்ணணுமா செட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரீஜனுக்குள்ள நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் செட் பண்ணக்கூடாது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் செட் பண்ணக்கூடாது. அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே நீங்க செட் பண்ணலன்னா டெஃபினட்டா இந்த வெலாசிட்டில டிராவல் ஆகுற அந்த புரோட்டான் கடைசி வரை அதே வெலாசிட்டிலேயே டிராவல் ஆயிடும். ஸோ அதனால செட் பண்ணாம இருந்தா நம்மளுக்கு அதே வெலாசிட்டில வெளியே வரும். ஒண்ணு முடிச்சாச்சு. இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எஃபெக்ட் டிராவல் ஆகும். அப்ப உள்ள போன பிளஸ் இந்த பிளஸ்னாலே ரிப்பல் ஆகும், மைனஸ்னால அட்ராக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால இதுக்கு ஒரு ஃபோர்ஸும் வரும். ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னா ஆக்சிலரேஷன் வந்துடும். அப்ப நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள போய் ட்ராக்கும் மாறிடும். ஆக்சிலரேஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா பில்ட் ஆயிரும். அதனால நீங்க ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணீங்கன்னா ட்ராக் மாறும், வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆயிரும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் ஈக்குவல் டு 0 செட் பண்ணிருக்கோம்னா நாட் ஈக்குவல் டு 0. நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0, மேக்னெட்டிக் ஃபீல்ட செட் பண்ணல, ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட செட் பண்ணிருக்கேன். அப்படி ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்ட செட் பண்ணா சக்சஸ் கிடைக்காது. கண்டிப்பா என்ன ஆயிரும்? ட்ராக் என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும். அண்ட் ஆல்சோ ஃபோர்ஸ் பில்ட் ஆயிரும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் பில்ட் ஆயிரும். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால பில்ட் ஆகுற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஈக்யூன்னு இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா கீழே இறங்குது, அதனால ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். இந்த ஃபோர்ஸ்னால இது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால பில்ட் ஆகுற ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னால உங்களுக்கு என்ன ஆகும்னா நியூட்டன் செகண்ட் லா படி ஒரு ஆக்சிலரேஷன் பில்ட் ஆகும். இப்போ இதை F = ma ஓட ஈக்குவேட் பண்ணா ஒரு ஆக்சிலரேஷன் பில்ட் ஆகும். அப்ப ஆக்சிலரேஷன் வந்துருச்சுனாவே வெலாசிட்டி மாறிட்டு தானே இருக்கும். ஆக்சிலரேஷனோட டெஃபினிஷனே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தானே. சோ அதனால இந்த கண்டிஷன்ல அவங்க சொல்றது நடக்காது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேம் வெலாசிட்டில வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து அது நடக்காது. இப்ப நான் என்ன பண்றேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்றேன்னா இன்டு தி போர்ட் அப்படிங்கிற மாதிரி செட் பண்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட தான் நான் கிராஸ் போட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ரவுண்ட் பண்ணி இண்டிகேட் பண்ணிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி இது மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் கரண்ட்னு சொல்லலாம். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ஃபோர்ஸோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு, சார்ஜ் ஆர் கரண்ட் இப்படி இருக்கு, அப்போ ஃபோர்ஸ் அப்வர்ட்ல இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால எனக்கு ஒரு ஃபோர்ஸ் பில்ட் ஆகும், விச் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ் BQB. சப்போஸ் நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டையும் செட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டையும் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் உங்களுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால நீங்க ஜெனரேட் பண்ண ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஜெனரேட் பண்ண ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி புரோட்டான் ஆர் தட் சார்ஜ் அதே வெலாசிட்டில ஸ்ட்ரைட் பாத்ல என்ன ஆகும்னா டிராவல் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் உங்களுக்கு 0 ஆயிடும். ஃபோர்ஸ் 0னா ஆக்சிலரேஷன் இருக்காது. ஆக்சிலரேஷன் இல்லை அப்படின்னா அதே வெலாசிட்டில பார்ட்டிகல் என்ன ஆகும்னா அதே ட்ராக்ல டிராவல் ஆகும். அப்ப இந்த கண்டிஷனும் நம்மளுக்கு சக்சஸ் ஆகுது. இந்த கண்டிஷன்லயும் பார்ட்டிகல் அதே வெலாசிட்டில அதே இதுல டிராவல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுலயும் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சக்சஸ் கிடைக்குது. இது ஒரு லாஜிக். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். BQV is equal to EQனா QQ கேன்சல் ஆகி V is equal to E by B அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும்னா வெலாசிட்டி
E/B இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நீங்க E-ஐயும் B-ஐயும் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா V என்ன ஆகாதுன்னா மாறாது. ஸோ ஒரே வெலாசிட்டில என்ன ஆகும்னா அது டிராவல் ஆகும், மாறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் சொல்லுது. இதை நாம வந்து எக்ஸ்பிரிமெண்ட் 3B படிச்சிருக்கோம். இதுக்கு பேர் வெலாசிட்டி செலக்டார். சார்ஜ்டு பார்ட்டிகல் அண்டர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் கிராஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லியிருப்போம். கிராஸ்னா ரெண்டு ஃபீல்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வெலாசிட்டி செலக்டார். நான் வெலாசிட்டி செலக்டார் நடத்துறப்பே சொன்னேன், இது நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, கொஸ்டின் வரும், நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரிசல்ட் இந்த இடத்துல வருது. இதுல எனக்கு என்ன ஆகாதுன்னா அந்த பார்ட்டிகல் புரோட்டானோட வெலாசிட்டி என்ன ஆகாதுன்னா இந்த கேஸ்ல எனக்கு மாறாது, இந்த கேஸ்ல மாறாது, இதுல மாறுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நான் நாலாவது கேஸ் என்ன பண்றேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட ஜீரோ ஆக்கிட்டா மேக்னெட்டிக் ஃபீல்ட மட்டும் ரீடைன் பண்றான். எலக்ட்ரிக் ஃபீல்ட ஜீரோ ஆக்கிட்டா மேக்னெட்டிக் ஃபீல்ட ரீடைன் பண்றான். எலக்ட்ரிக் ஃபீல்ட ஜீரோ ஆக்கிட்டா எனக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் வராது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் அழிச்சிட்டேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் ரீடைன் பண்றான். ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா என்ன ஆகும்? லாரன்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் கிடைக்கும். அதனால என்ன ஆகும்? சர்க்கிள் பாத்துல சுத்தும். அதனால வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் என்ன ஆகும்? மாறாது. ஒரே வெலாசிட்டில தான் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கும். இது நாம வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸோட தொடர்ச்சியா எக்ஸ்பிரிமெண்ட் 4ல படிச்சிருக்கோம். when particle entered into perpendicular magnetic field, it describes circle path. velocity of circle path remains same. டைம் பீரியட் கான்ஸ்டன்ட். ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்றதுக்கான டைம் பீரியட் மாறாது. அப்ப வெலாசிட்டி வில் ரிமைன் சேம் அப்படின்னு நீட்டா எக்ஸ்பிரிமெண்ட் 4ல படிச்சிருக்கோம். ஸோ அதனால ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணாலும் உங்களுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே செட் பண்ணலனாலும் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. ரெண்டு ஃபீல்டையும் செட் பண்ணி ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணாலும் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. இதுல மட்டும்தான் உங்களுக்கு வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. ஸோ அப்ப எனக்கு 3 கண்டிஷன்ல வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஜெனரேட் ஆகுது. இந்த 3 கண்டிஷன் E0, B0, E நாட் ஈக்குவல் டு 0, B நாட் ஈக்குவல் டு 0, E0, B நாட் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. எங்க இருக்கு? E0, B0ங்கிறது A. அடுத்து வந்து E0, B நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து என்னன்னா B. அடுத்து வந்து EU நாட் ஈக்குவல் டு 0. இங்க பாருங்க, E நாட் ஈக்குவல் டு 0, B நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது D. அப்படின்னா A, B, D. இது 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 எல்லாம் கன்சால்டேட் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். நான் நோட்ஸ்ல ஜஸ்ட் ஆப்ஷன் சின்னு போட்டிருப்பேன். எக்ஸ்பிளைன் பண்றப்ப டீடைல்டா பண்ணிக்கலாம்னு விட்டேன். ஏன்னா இதுக்கு பெருசா எழுதுற மாதிரி எதுவும் வராது. இப்ப நான் இதை எழுதுனாலும் உனக்கு புரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். ஸோ அதனால இந்த கொஸ்டின் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கொஸ்டினா பாக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு. எதுலலாம் சக்சஸ் கிடைக்கும்னு இன்வெஸ்டிகேட் பண்ண தெரிஞ்சாதான் கரெக்டான ஆப்ஷன் எடுக்க முடியும். இப்போ உனக்கு ஒரு சிலது தெரியுது, ஒரு சிலது தெரியலனாலும் உன்னால என்ன பண்ண முடியாது, கரெக்டான ஆப்ஷன் பிக் பண்ண முடியாது. பெரிய டவுட் என்ன ஆயிருந்தா வந்து. ஸோ 15th கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்து 16 இருக்கு. Two particles X and Y having equal charges are being accelerated through same potential difference. Thereafter, they enter normally in the region of uniform magnetic field and describes a circle path of radii R1 and R2 respectively. The mass ratio of X and Y is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பார்ட்டிகல் ஒரே பேட்டரினால ஆக்சிலரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பேட்டரினால கிடைக்கிற எனர்ஜில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பேட்டரினால கிடைக்கிற எனர்ஜியை QV0ன்னு எழுதலாம். V0ங்கிறது பேட்டரி ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். பேட்டரி, EMF, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இப்படி சேம் பேட்டரினால டிராவல் ஆகுற இந்த பார்ட்டிகளுக்கு கைனட்டிக் எனர்ஜி பில்ட் ஆயிரும். ரெண்டு பார்ட்டிகல்னு சொன்னாலும் நீங்க இனிஷியேட் பண்றப்ப இந்த டெவலப்மெண்ட்ல ஒரு பார்ட்டிகல்ங்கிற ப்ராஸ்பெக்ட்ல ஆரம்பிங்க. நீங்க ஒரு பார்ட்டிகலா ஒரு சார்ஜுக்கு பேட்டரி கொடுத்தீங்கன்னா அதனால பில்ட் ஆகுற எனர்ஜி QV0. இந்த எனர்ஜியை பயன்படுத்தி அது மூவ் ஆகும். மூவ் ஆகுறப்ப உள்ள எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி 12 mv². நிறைய புக்ல பேட்டரிக்கு கேபிட்டல் விங்கிற சிம்பிள் இருக்கும், எனர்ஜிக்கு ஸ்மால் விங்கிற சிம்பிள் இருக்கும். கைனட்டிக் எனர்ஜில வர வெலாசிட்டிக்கு ஸ்மால் வி சிம்பிள் இருக்கும். எனக்கு இந்த கேபிட்டல் வி ஸ்மால் வி டிஃபரன்ஸ
பெருசா எழுதி புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால நான் பேட்டரியை V0ங்கிற சிம்பிள் எடுத்திருக்கேன். இப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப half mv² is equal to நீங்க qV0ன்னு எழுதலாம். இதுல இருந்து v² கண்டுபிடிச்சா 2 times of qV0 by m வந்துரும். v கண்டுபிடிச்சா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 times of qV0 by m வந்துரும். இந்த வெலாசிட்டில டிராவல் ஆகுற பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா என்ட்ரி ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு பார்ட்டிகல் சார்ஜ்டு பார்ட்டிகல் மாட்டிருச்சுனாவே லாரன்ஸ் ஃபோர்ஸ் BQV கிடைச்சிரும். இந்த ஃபோர்ஸை பயன்படுத்தி அது சர்க்கிள் பாத்துல சுத்துது. சர்க்கிள் பாத்துல சுத்துதுனாவே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் உள்ள வந்துரும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா mv²/r. இதனாலதான் இந்த ஃபோர்ஸ் பில்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல், ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். அப்ப mv²/r is equal to BQVன்னு வந்துரும். ஸோ ஒரு வி என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். m/r நான் ரீடைன் பண்றேன். இந்த விக்கு பதில் இதை ஃபில் பண்றேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2qV0 by m is equal to BQ. கடைசியா அவங்க மாஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சாரி மாஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா மாஸ் இங்கே இருக்குங்கிறதுனால இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு என்டையர் செக்மெண்ட்டையும் ஸ்கொயர் பண்றேன். அப்ப m²/r² 2qV0 by m is equal to b²q² வந்துடும். இதுல ஒரு m கேன்சல் ஆயிரும், ஒரு q கேன்சல் ஆயிரும். மாஸ் ரேஷியோ அப்டைன் பண்ண சொல்லி இருக்கிறதுனால ஃப்ரம் திஸ் மாஸ் கால்குலேட் பண்றேன். பண்ணா என்ன ஆகும்? கிராஸ் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? b²q இருக்கு. அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணா r² வந்துடும். கீழே இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 2v0 இருக்கு. அதை கீழே கொண்டு வந்துட்டேன். ரேஷியோங்கிறதுனால ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒரு சைடு பார்ட்டிகல் எக்ஸோட மாஸ் கண்டுபிடிக்கணும், இன்னொரு சைடு பார்ட்டிகல் ஒய்யோட மாஸ் கண்டுபிடிக்கணும். ரேஷியோ போடணும். ரெண்டு பார்ட்டிகளும் ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் என்ட்ரி ஆகுது. அப்ப பி மாறாது. அப்ப ரெண்டு சைடும் b² ரீடைன் பண்றேன். கொஸ்டினோட பிகினிங்லயே ரெண்டு பார்ட்டிகளோட சார்ஜ் வேல்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப கியூவும் மாறாது, அதையும் அப்படியே வச்சுக்கிறேன். அப்புறம் 2 ஒரு நம்பர், அது ரீடைன் ஆகுது. ரெண்டு பார்ட்டிகளும் சேம் பேட்டரினாலதான் ஆக்சிலரேட் ஆகுது, சேம் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப V0 என்ன ஆகாதுன்னா மாறாது. ரெண்டு பார்ட்டிகளும் டிஸ்கிரைப் பண்ற அந்த ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பார்ட்டிகளுக்கு R1 சொல்லியிருக்காங்க எக்ஸுக்கு, இன்னொரு பார்ட்டிகளுக்கு R2 சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க எனக்கு என்ன ஆகும்னா R1², இங்க R2² வந்துடும். அப்ப b²q2V0 ரெண்டு எண்ட்லையும் கேன்சல். இந்த R2² கீழே கொண்டு வந்துட்டா R1/R2² ரேஷியோ 1ன்னு எழுதலாம். ஆர்எல் சிம்பிளி R1/R2² எழுதலாம். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த 16th கொஸ்டினும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதே கொஸ்டினே பார்த்துருக்கோம்ப்பா. இதே கொஸ்டினே என்ன ஆகும்னா நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ் ரேஷியோ தான் கண்டுபிடிச்சிருப்போம். செக் பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரி ஸ்டைல் நடத்துறப்பே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டைல் ரிப்பீட் ஆகும்ட்டு. பேட்டரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இதே எனர்ஜின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கணும். அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்த்தோம். எந்த கொஸ்டின்? 14th கொஸ்டின் எனர்ஜின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டு பார்ட்டிக்கல், மூணு பார்ட்டிக்கல் திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிடுச்சு, சர்க்கிள் பாத்ல சுத்துதுன்னு ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலரா இருந்து கடைசியா டிமாண்டை மாத்துவாங்க. சில நேரம் ரேடியஸ் கேட்பாங்க, சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ் கேட்பாங்க. இதுதான் அதிகமா என்ன இருக்குன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. சில நேரத்துல ரேடியஸ் ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க, யார் யார் ஈக்குவல், யார் யார் அன்ஈக்குவல்னு கேட்பாங்க. ஒரு 4 பார்ட்டிக்கல் ஜென்ரலா ஹைலைட் ஆகுது. புரோட்டான், எலக்ட்ரான், டியூட்ரான், ஆல்பா பார்ட்டிகல். இவங்களை தான் அதிகமா ரிலேட் பண்றாங்க. So 16 over. இருக்கு. An electron with kinetic energy 5 electron volt enters at a region of uniform magnetic field 3 microtesla perpendicular to its direction. An electric field is applied perpendicular to the direction of velocity and magnetic field. The value of E so that electron moves along same path அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி கொடுத்திருக்காங்க. இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ட்ரி ஆகுதுன்னு ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரானோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். கைனட்டிக் எனர்ஜி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5 எலக்ட்ரான் வோல்ட். 5 எலக்ட்ரான் வோல்ட்டை நான் ஜூலுக்கு மாத்திட்டேன்.
கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அதை வந்து நம்ம ஹாஃப் mv ஸ்கொயர்னு எழுதலாம். இதுல இருந்து v ஸ்கொயர் கண்டுபிடிச்சா இது கிராஸ் ஆகி 10 இன்டூ 1.6 இன்டூ 10⁻−19 டிவைடட் பை கீழே m வரும். mங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அது ஆல்மோஸ்ட் 9 இன்டூ 10⁻−31. 10 இன்டூ 1.6னா 16 ஆயிரும். v கண்டுபிடிக்கிறப்ப ரூட் எடுக்கணும். 16க்கு ரூட் எடுத்தா 4 ஆயிரும். 9க்கு ரூட் எடுத்தா 3ன்னு வந்துடும். 10⁻−19 10⁻−31 கேன்சல் பண்ணா 10⁻12ன்னு வரும். அதுக்கு ரூட் எடுத்தா 10⁻6 மீட்டர்/செகண்ட் வந்துடும். இப்ப என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரானோட வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. இந்த வெலாசிட்டில எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ட்ரி ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ட்ரி ஆச்சுன்னா அதுக்கு டெஃபினட்டா என்ன ஆகும்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும், which is BQV. லேட்டரா எலக்ட்ரிக் ஃபீல்ட செட் பண்றாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட செட் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் வரும், which is EQ. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா அது அகைன் அதே பாத்துல எது எலக்ட்ரான் அதே பாத்துல டிராவல் ஆகும். அதனாலதான் நடுவுல ஈக்குவல் போட்டு B கண்டுபிடிக்கிறேன், will become as E/B. இதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 கொஸ்டினுக்கு முன்னாடி வெலாசிட்டி செலக்டார்னு நான் உங்களுக்கு நடத்தினேன். இது ஆல்ரெடி நம்ம ரெகுலர் கிளாஸ்ல பார்த்திருப்போம். இதுதான் வெலாசிட்டி செலக்டாரோட கண்டிஷன் நான் சொல்லியிருந்தேன். எப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டையுமே செட் பண்ணிட்டோம், பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரைட் பாத்துல டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்களோ, அப்ப நீ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். இது மாதிரிதான் நான் வெலாசிட்டி செலக்டார் ப்ராப்ளம்ஸும் நடத்திருப்பேன். நடத்துறப்ப இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ரெண்டு ஃபீல்டுமே வரும், எலக்ட்ரான் ஆர் தட் பார்ட்டிகல் ஆர் தட் சார்ஜ் வந்து சிமிலர் பாத்தை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னாவே நீங்க இந்த ஃபார்முலாக்குள்ள வந்துடலாம்னு சொல்லியிருப்பேன். இப்ப எனக்கு v இருக்கு 4/3 இன்டூ 10⁻6. கிராஸ் பண்ணா b இங்க வந்துரும். b வந்து 3 மைக்ரோ டெஸ்லான்னு சொல்லியிருக்காங்க. ஆமா 3 மைக்ரோ டெஸ்லானா 3 இன்டூ 10⁻6 இஸ் ஈக்குவல் டு e. 10⁻6 10⁻6 கேன்சல் ஆயிரும். 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 4 நியூட்டன் பர் கூலும். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 17 ஓவர். அடுத்து 18. A charge of 4 microcoulomb is moving with a velocity of 4 into 10⁻6 meter/second along the positive y-axis under a magnetic field B vector of strength 2 k cap Tesla. The force acting on the charge is xi Newton, xi cap Newton. The value of x is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் வந்து சார்ஜோட வெலாசிட்டி, இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொஸ்டின்ல தெளிவா இன்டிமேட் ஆயிருக்கு. சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சார்ஜ் மூவ் ஆகுது, அவ்வளவுதான் மேட்டர். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். எப்ப டைரக்ஷன்ஸ்லாம் கொஸ்டின்ல ஹைலைட் ஆயிருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், Q இன்டூ B கிராஸ் B. ஃபர்ஸ்ட் Q சார்ஜ் வேல்யூ கொடுத்துட்டாங்க 4 இன்டூ 10⁻−6. அதுக்கப்புறம் வந்து V வெக்டார் வேணும், வெலாசிட்டி வந்து 4 இன்டூ 10⁻6ன்னு இருக்கு. ஒரு டேம் வெக்டார்னா அதுல மேக்னிடியூடும் வரும் டைரக்ஷனும் வரும். மேக்னிடியூட் 4 இன்டூ 10⁻6. டைரக்ஷன் வந்து நான் என்ன பண்றேன்னா ஜே கேப்னு எழுதுறேன். ஏன்னா கொஸ்டின்ல அலாங் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க, அதனால ஜே கேப் போட்டேன். அப்புறம் கிராஸ் ப்ராடக்ட், அப்புறம் பி வெக்டார் வேணும், அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 2k கேப், அதையும் எழுதிட்டேன். 2k கேப் கிராஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த 4 இன்டூ 10⁻−6 ரீடைன் பண்ணுங்க. 4 இன்டூ 10⁻6 இன்டூ 2னா 8 இன்டூ 10⁻6ன்னு வந்துடும். ஜே கிராஸ் கேன்னு ஐன்னு வந்துடும். இதுதான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். கொஸ்டின்ல இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ் ஐ கேப்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஐ கேப் கேன்சல் ஆயிரும். இங்க 10⁻−6 + 6 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 இன்டூ 8 என்ன ஆயிரும்னா 32ன்னு வரும். அவங்க எக்ஸ் கேட்டிருக்காங்க, வி காட் எக்ஸ் which is 32. முடிச்சாச்சுப்பா. இது வந்து 18th கொஸ்டின் ஓவர். ஆல்மோஸ்ட் 19th கொஸ்டின் இதே ஸ்டைல் தான். 19th கொஸ்டின் போவோம். An electron moves through a uniform magnetic field. B vector is equal to B naught I cap plus 2 B naught J cap Tesla. At particular instant of time, the velocity of electron is U vector is equal to 3 I cap plus 5 J cap meter/second. If the magnetic force acting on electron is 5 E K cap Newton, where E is the charge of electron, then value of B naught is dash Tesla அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருக்கு.
வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரானும் வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருக்கு. ரிசல்ட் ஃபோர்ஸ் அவங்களே கொடுத்துட்டு மிஸ்ஸிங் டேட்டா பி நாட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா கிவன் டேட்டா வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருக்கிறதுனால நான் இப்படி எழுதுறேன். சோ இதுல எஃப்க்கு பதிலா அவங்க 5 E K கேப்னு கொடுத்துருக்காங்க. Qக்கு பதிலா எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ E போடுறேன். வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3 I கேப் பிளஸ் 5 J கேப் கிராஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா B நாட் I கேப் பிளஸ் 2 B நாட் J கேப். க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப இவங்களை நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் டேட்டா கிடைச்சிடும். வெளியே இருக்கிற E ரீடைன் பண்றேன். 3 I கேப் கிராஸ் B நாட் I கேப்னா 0 வந்துடும். ஏன்னா I கிராஸ் I வந்து 0. கிராஸ் ப்ராடக்ட்ல சிமிலர் கைண்ட் மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடும். டிஃபரெண்ட் கைண்ட் மல்டிப்ளை பண்ணாதான் ரிசல்ட் வரும். 3 I கேப் கிராஸ் 2 B நாட் J கேப்னு வருது. அப்ப 3 into 2 என்ன ஆயிரும்னா 6 B நாட்னு வந்துடும். 3 into 2 B நாட் 6 B நாட். I கிராஸ் J னா K வந்துடும். பிளஸ் அடுத்து 5J B நாட் I கேப்னு இருக்கு. 5 into B நாட் என்ன ஆகும்னா 5 B நாட்னு வந்துடும். J கிராஸ் I னா மைனஸ் K கேப்னு வந்துடும். பிளஸ் 5J 2 B நாட் J னா J கிராஸ் J உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ கவனமா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. கிராஸ் ப்ராடக்ட் பண்றதுல குழப்பமா இருக்குன்னா மேட்ரிக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. பட் பேட்டர்ன்ஸ் கம்மியா தான் இருக்கு. பேட்டர்ன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா மேனுவலாவே பண்ணிடலாம். ஸோ I கிராஸ் ஜேனா கே, J கிராஸ் ஐனா மைனஸ் கே. இந்த விஷயத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. அது ஒரு சாதாரண விஷயம். அது உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அதுல ஒன்றும் பெருசா உனக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இப்ப சால்வ் பண்ணா உங்களுக்கு E into 6 B நாட் K கேப் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். மைனஸ் 5 B நாட் K கேப் அப்படின்னா B நாட் K கேப்னு ஆன்சர் வந்துடும். லெப்ட் சைட்ல 5 E K கேப்னு இருக்கு. K கேப் கேன்சல், E கேன்சல். அப்ப B நாட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 5 வருது. அவங்க B நாட் தான் ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. B நாட் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 5 கிடைச்சிருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 19 ஓவர். 18ம் 19ம் சிமிலர் ஸ்டைல் தான், ஒன்னும் வித்தியாசமெல்லாம் இல்ல. கிராஸ் ப்ராடக்ட்ல நல்ல ஐடியா இருந்ததுன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா முடிச்சிடலாம். அடுத்து 20 எடுங்க, இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. A rigid wire consists of semicircular portion of radius r and 2 straight sections. The wire is partially immersed in a perpendicular magnetic field. B vector is equal to B naught K cap as shown in figure. The magnetic force on the wire if it has current I is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வயர் இருக்குப்பா, 2 லாங் செக்மெண்ட், ஒரு செமி சர்க்குலர் போர்ஷன் இருக்கு. இதுல கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்டோட ஏரோ மார்க் கொடுத்துட்டாங்க அவங்க. கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னா பாசிட்டிவ் Z ஆக்சிஸ்ல செட் பண்ணிருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட தான் இந்த மாதிரி டாட் வச்சு ரவுண்ட் பண்ணி இண்டிகேட் பண்ணிருக்காங்க. இது 2 லாங் ஒயர் அப்படின்ட்டாங்க. கொஸ்டின் படி என்ன அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். டாட் வச்சு ரவுண்ட் பண்ணி இருக்கிறது பாசிட்டிவ் Z ஆக்சிஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னா இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. லாரன்ஸ் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் இருந்தா கண்டிப்பா லாரன்ஸ் ஃபோர்ஸ் பில்ட் ஆகும். அதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா F is equal to BIL sin theta. இது ஒரு ஃபார்முலா. இல்ல நீங்க வெக்டார் லுக்ல எழுதலாம். எப்படின்னா I into L cross B அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். இதுல எனக்கு வெக்டார் லுக்கு பெருசா தேவைப்படாது. நான் இந்த லுக்லயே என்ன பண்ணிக்கிறேன்னா போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி 3 ஒயர்லையும் ஃபோர்ஸோட டைரக்ஷன் மார்க் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸோட டைரக்ஷன் மார்க் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளமிங்ஸ் லெஃப்ட் ரூல் யூஸ் பண்ணும். பிளமிங்ஸ் லெஃப்ட் ரூல் படி 4 ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் கரண்ட், தம்பு தான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் போர்டுன்னு இருக்கு. ஸோ கரண்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஒயர்ல அப்வர்ட்ல இருக்கு பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் போர்டு, கரண்ட் அப்வர்டு. அப்போ ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒயர்ல கிடைக்கிற ஃபோர்ஸ் F1 இப்படி இருக்கு. அடுத்து இந்த ஒயருக்கு வாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் போர்டு, கரண்ட் டவுன்வர்ட்ல இருக்கு பாருங்க, வச்சுட்டா கரண்ட் டவுன்வர்டு. அப்போ ஃபோர்ஸ் இப்படி இருக்கு.
அப்ப தேர்ட் ஒயர்ல இல்ல செகண்ட் ஒயர்ல கிடைக்கிற ஃபோர்ஸ் வந்து F2. இந்த ரெண்டு ஒயரும் கொஸ்டின் படி ஐடென்டிக்கல் தான். அப்ப ரெண்டு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுறது ஐடென்டிக்கலா இருக்கும், டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு. அதனால இது ரெண்டும் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும். அப்ப நான் டைரக்ஷனை மார்க் பண்ணிட்டு F1 F2 கேன்சல் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்து இந்த செமி சர்க்குலர் போர்ஷனோட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது என்னதான் செமி சர்க்கிள் போர்ஷனா இருந்தாலும் நீங்க டேட்டா எழுதுறப்ப இல்ல டேட்டாவை ரெகக்னைஸ் பண்றப்ப அந்த ஒயரோட பிகினிங் ஒயரோட எண்டு இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டேட்டாஸ் எழுதணும். நான் எழுதுறப்போ உனக்கு புரியும். ஆல்சோ செமி சர்க்குலரா இருந்தாலும் இதை நீ ஒயரா பாரு, இதுல கரண்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசி. ஒரு மாதிரி கர்வ்டு போர்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கர்வ்டு போர்ஷனை எடுக்காம என்ன பண்ணுங்க, கர்வ்டு போர்ஷனோட பிகினிங் அண்ட் எண்டை வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் போர்ஷன் மாதிரி வந்துடும். அதை நீங்க ஒயரா ஃபீல் பண்ணிட்டு அதுல ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிங்க. ஸோ கரண்ட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, கரண்ட் இந்த ஃபிங்கர் இப்படி பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வேர்ட்ல இருக்கு பாருங்க. கரண்ட்டுக்கு ஃபேவரா இந்த வரல வச்சுட்டா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 4 ஃபிங்கர் வச்சுட்டா, அப்போ ஃபோர்ஸ் டவுன்வேர்ட்ல இருக்கு. நீங்க F3 நீங்க இப்படி மார்க் பண்ணிருங்க. நீங்க யோசிக்கிறப்ப இத பாருங்க, மார்க் பண்றப்ப நீங்க அந்த கர்வ்டு போர்ஷன்ல என்ன பண்ணிருங்கன்னா ஃபோர்ஸ் F3 மார்க் பண்ணிருங்க. இப்ப நான் F3 கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா BIL sin θ. பிக்கு பதில் B தான், ஐக்கு பதில் I தான், எல்லுக்கு பதில் நீங்க 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ்னு போடலாம். ஏன்னா அந்த செமி சர்க்கிள் போர்ஷனோட ரேடியஸ் அவங்க 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த்ங்கிறது ஃபார் செமி சர்க்கிள் போர்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற இந்த லென்த் தான். ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ்னு போடலாம். sin θ வேணும். உங்களால ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ரூல் அப்ளை பண்ண முடியுதுனாவே θ 90 ஆயிடும். θங்கிறது பிக்கும் ஐக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். ஸோ BI ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா θ 90 வந்துடும். அதனால இது வந்து நீங்க ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ரூல நீங்க ஒரு இடத்துல இன்சர்ட் பண்றீங்கன்னாவே θ 90 வந்துடும். ஸோ அதனால அதை நான் தூக்கிட்டேன். ஃபைனலா ஃபோர்ஸோட டைரக்ஷன் பாருங்களேன், வெர்டிகலி டவுன்வர்டா இருக்கு. கொஸ்டின் டயக்ராம் படி இது வந்து ஒய் ஆக்சிஸ்னா வெர்டிகலி டவுன்வர்ட், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னா நீங்க மைனஸ் ஜே கேப் போடலாம். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி பயங்கரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. பட் ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கேஷுவலா இருக்கு. அப்ப -2IBR இன்டு ஜே கேப் அப்படின்னு வரும். அது எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதான் கரெக்டா. ஐ திங்க் ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா கரெக்டா இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆமா, 20 கொஸ்டின் 20 முடிச்சிட்டேன். ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆகி அந்த ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்தா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதை கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் என்னது ஃபார்முலா. ஆர்எல்ஸ் இதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சு. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 21. 20 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, 21 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. The magnetic field existing in a region is given by B vector is equal to 0.21 plus 2 into x k cap Tesla. A square loop of h 50 centimeter carrying 0.5 ampere current placed in xy plane with its edges parallel to xy axis are shown in figure. The magnitude of the net magnetic force experienced by the loop in dash millinewton. சம கேள்வி பாருங்க. நாம இந்த ஸ்டைல்ல இதுவரையும் கொஸ்டின் பார்க்கல. கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். XY லூப், XY ஆக்சிஸ் போட்டேன், ஒரு ஸ்கொயர் லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இதுல 4 ஒயர் வருது, 1 2 3 4. கொஸ்டின் படி இந்த செக்மெண்ட் வந்து 2 மீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுவும் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 மீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல பாஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 0.2 into 1 plus 2x k cap Tesla. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் ரூப்போட சைடு லென்த் கொடுத்துட்டாங்க 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்னா 0.5 மீட்டர். SI யூனிட்ல மாத்திக்கிட்டேன். ஸ்கொயர் லூப்புக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணா நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிருப்பான். ஏன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆயிரும், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆயிரும். நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பா என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இது நம்ம டார்க் ஆன் லூப், டார்க் ஆன் கரண்ட் லூப் அப்படிங்கிற டைட்டில்ல படிச்சிருப்போம். நம்ம நோட்ஸ் படி எக்ஸ்பெரிமெண்ட் 6.1ல பாத்தீங்கன்னா தெரியும்.
ஒரு ரெக்டாங்குலர் லூப்பு ஆர் ஒரு ஸ்கொயர் லூப்பு ஆர் எனி கைண்ட் ஆஃப் லூப்பு நீங்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். ஆனா கப்புள் கிடைக்கிறதுனால சுத்தும். ஆனா நெட் ஃபோர்ஸ் டெஃபினட்டா என்ன அப்படின்னா 0. இப்ப இந்த கொஸ்டின்ல நெட் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நாம யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தா டெஃபினட்டா என்ன ஆயிரும், நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். ஆனா இங்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாதிரி இல்ல, எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. எக்ஸ்ங்கிற வேரியபிள் இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க செட் ஆயிருக்கிறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. அப்படின்னா நீங்க 4 ஒயருக்கும் தனித்தனியா என்ன பண்ணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு வெக்டார் அடிஷன் பண்ணணும். இதுல F1ங்கிற ஃபோர்ஸ் ஒயர் 1ல இருக்கிற ஃபோர்ஸும் F3ங்கிற ஃபோர்ஸும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் ஒய் டிஸ்டன்ஸ் தான் வேரி ஆகுது. எக்ஸ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒயர் 1க்கும் ஒயர் 3க்கு வந்து வேரி ஆகலாம். அது ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது இது ஒரு 2 மீட்டரு, இது வந்து ஒரு 0.5 மீட்டர், ஒயரோட லென்த் வந்து 0.5. அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன ஆகுதுன்னா ஃபார் என்டையர் ஒயருக்கு 2.5ன்னு வருது. இதுக்கும் அதே என்ன ஆகுதுன்னா 2.5 தான் வருது. அப்போ ஒயர் 1க்கும் ஒயர் 3க்கும் எக்ஸோட அந்த லென்த்தை நம்ம செக் பண்ணி பார்த்தா ஃப்ரம் ஆர்ஜின்ல இருந்து செக் பண்ணி பார்த்தா 2.5 எக்ஸ் லென்த் மாறல. ஆனா ஒய்யோட லென்த் என்ன ஆகுதுன்னா மாறுது. இப்போ ஒயர் 3 பொறுத்தவரைக்கும் ஒய் எங்க இருக்குன்னா லொகேட் ஆயிருக்குன்னா 2ல லொகேட் ஆயிருக்கு. ஒயர் 1 பொறுத்தவரைக்கும் 2.5ல லொகேட் ஆயிருக்கு. ஒய் தான் வேரியபிளா இருக்கு ஃபார் ஒயர் 1 and 3. எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னா வேரியபிளா இல்ல. நம்மளுக்கு இந்த ஃபீல்டுல எக்ஸ் தான் வேரியபிளா ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஒயர் 1க்கும் ஒயர் 3க்கும் எக்ஸ் வேரியபிளா இல்லாததுனால இப்போ ஒயர் 1க்கு நீங்க 2.5 போட்டீங்கன்னா ஒயர் 3க்கும் 2.5 தான் போடுவீங்க. அப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஒயர் 1க்கும் ஒயர் 3க்கும் வரும். அதனால ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட்ல கேன்சல் ஆயிடும். அதனால நான் 1 and 3 வந்து கேன்சல்னு சொல்றேன். நான் நோட்ஸ்ல 1 and 3 ஒயர்ல இருக்கிற ஃபோர்ஸ் கேன்சல்னு எழுதியிருப்பேன். ஏன்னு சொல்லல, இப்ப ஏன்னு சொல்லிட்டேன். ஈக்குவேஷன்ல யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நோட்டீஸ் ஆகல, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. எக்ஸ் மாறினா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ என்ன ஆகும்னா மாறும். எக்ஸ் மாறினா தானே மாறும். ஒயர் 1க்கும் ஒயர் 3க்கும் எக்ஸ் மாறல. எக்ஸ் மாறாததுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறலைன்னா ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல், கரண்ட் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஃபோர்ஸ் டைரக்ஷனும் ஆப்போசிட்ல வந்து கேன்சல் ஆயிடும். அப்படின்னா மித்த ஒயர்ல இருக்கிற நான் ரெண்டு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சா போதும். அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஐ இன்டு ஐங்கிறது கரண்ட் இன்டு எல் கிராஸ் பி, எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதிட்டேன். இந்த ஐயை உள்ள சேர்த்து கூட நீங்க எழுதிக்கலாம், இல்ல வெளியே கூட போட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ஒயர் 4 கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஐ வேணும். ஒயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. ஒயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து 0.5 ஆம்பியர்னு இருக்கு, அதை எழுதிட்டேன். அப்புறம் எல் வெக்டார் வேணும். ஒயர் 4ஓட லென்த் எவ்வளவு அப்படின்னா 0.5 மீட்டர். ஏன்னா ஸ்கொயர் லூப்னு சொல்லி இருக்கிறதுனால சைடு லென்த் மாறாது, 0.5 மீட்டர், அதை எழுதிட்டேன். வெக்டார்னா மேக்னிடியூடும் வரணும், டைரக்ஷனும் வரணும். நீங்க கரண்ட் டைரக்ஷனை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லென்த்தோட டைரக்ஷனை ப்ரொஜெக்ட் பண்ணணும். கரண்ட் டவுன்வர்ட்ல இருக்கு, இது ஒய் ஆக்சிஸ். டவுன்வர்ட்ல இருந்ததுன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு அர்த்தம். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் ஜே கேப்னு போடணும். அப்ப மேக்னிடியூடு டைரக்ஷனுக்கு பதில் மைனஸ் ஜே கேப். கிராஸ் பி வெக்டார் வேணும். பி வெக்டாரோட வேல்யூ இங்க இருக்கு, அதை அப்படியே எழுதுங்க. 0.2 இன்டூ 1 பிளஸ் 2 எக்ஸ் வேணும். ஒயர் 4 அதோட எக்ஸ் டீடைல் எவ்வளவு இருக்குன்னா 2 மீட்டர்னு இருக்கு. அப்ப 2 இன்டூ 2ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னா கே கேப். க்ளோஸ் பண்ணிட்டேன். வெளியே இருக்கிற 0.5 ரீடைன் பண்றேன். இது மைனஸ் 0.5 ஜே கேப்னு எழுதலாம். கிராஸ் 2 இன்டூ 2 4, 4 பிளஸ் 1 5, 5 இன்டூ 0.2 என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும். அப்போ 1 கே கேப். இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 0.5 ரீடைன், இதை நீங்க இப்ப வந்து ஜே கிராஸ் கேனா ஐ கேப் வந்துடும். அப்ப மைனஸ் 0.5 ஐ கேப்னு வந்துடும். 0.5 இன்டூ 0.5னா மைனஸ் 0.25 ஐ கேப்னு ஒயர் 4ஓட ஃபோர்ஸ் நான் அப்டெயின் பண்ணிட்டேன். நீங்க இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் லுக் இல்ல வெக்டார் லுக்ல ஃபோர்ஸை ப்ரொஃபஷனலா கால்குலேட் பண்ணீங்கன்னா டைரக்ஷன்ஸ்லாம் ப்ராப்பரா என்ன ஆயிரும்னா கிடைச்சிரும். நீங்க பிஐஎல் சைன் தீட்டா போனீங்கன்னா கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி இடத்துல. ஏன்னா அவங்க வந்து வெக்டார் லுக்ல, நான் எப்பயுமே இப்படிதான் சஜஸ்ட் பண்ணுவேன், when they offer datas or in வெக்டார் லுக்னா நீ வெக்டார் லுக் ஃபார்முலா வச்சு டீல் பண்றது நல்லது. ஆக்சுவலா இந்த ஐயை நீ உள்ள பெருக்கிக்கலாம். ஐயோட டைரக்ஷனை வச்சுதான் நீங்க இந்த இடத்துல மைனஸ் ஜே கேப்னு போடணும். அவ்வளவுதான். பாருங்க, ஐ டவுன்வர்ட்ல இருக்கு, ஒய் ஆக்சிஸ் வெர்டிகலா இருக்கு. அப்ப டவுன்வர்ட்னா மைனஸ் ஜே கேப்னு வரும். அதே மாதிரி ஒயர் 2ஓட ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும். என்ன வருது பாருங்க, ஐ வேணும் 0.5 ஆம்பியர். அப்புறம் லென்த் வேணும். லென்த் வந்து ஒயர் 2 எவ்வளவு அப்படின்னா
0.5 மீட்டர். கரண்டோட டைரக்ஷன் அப்வர்ட்ல இருக்கு, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்க்கு ஃபேவரா இருக்கு. அப்ப 0.5 இன்டூ பிளஸ் ஜே கேப்னு எழுதிடலாம். கிராஸ் பி வெக்டாருக்கு பதில் இது எழுதுங்க, 0.2 ரீடைன். அப்புறம் 1 + 2 எக்ஸ் வேணும். ஒயர் 2க்கான எக்ஸ் வேல்யூ வேணும், இது வேணும் எனக்கு. 2.5 மீட்டர். எப்படின்னா இது 2 மீட்டர், இது ஒரு சைட் லென்த் ஒரு 0.5 மீட்டர். அப்ப 2.5 மீட்டர்னு வரும். 2.5. அதுக்கப்புறம் கே கேப் ரீடைன் க்ளோஸ் பண்ணிட்டேன். 0.5 ரீடைன், இந்த 0.5 ஜே கேப்பை ரீடைன் பண்றேன். கிராஸ் 2 இன்டூ 2.5ங்கிறது 5. 5 + 1 6. 6 இன்டூ 0.2னா 1.2 கே கேப்னு. இப்ப நீங்க கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. 0.5 ரீடைன், 0.5 இன்டூ 1.2னா உங்களுக்கு 0.3ன்னு வரும். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி இடத்துல நான் கொஞ்சம் வீக். ஆமா, 0.5 இன்டூ 1.2 அப்படிங்கிறது 1.2ன்னு வருமா? 0.6 வரும். 0.6 உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜே கிராஸ் கே என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜே கிராஸ் கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஐ கேப்னு வந்துடும். அப்புறம் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 0.3 ஐ கேப்னு வந்துடும். இது நார்மல் மல்டிபிளிகேஷன் தான். 0.3 ஐ கேப்னு வந்துடும். ஓவராலா 0.3 ஐ கேப். இங்க ஏதாவது நான் சொதப்பினாலும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. ஓவராலா என்ன அப்படின்னா 0.3 ஐ கேப். இது F2 ஒயர்ல இருக்கிற போர்ஸ். பாருங்களேன், இந்த F4 ஒயருக்கும், அதாவது 4th செக்மெண்ட்டுக்கும் செகண்ட் செக்மெண்ட்டுக்கும் எக்ஸ் வேல்யூ மாறுது. எக்ஸ் வேல்யூ மாறுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறுது. அதனால ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் ஃபோர்ஸ் வரும். ஆனா இதே பாத்தீங்கன்னா தேர்ட் செக்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கும் எக்ஸ் வேல்யூ மாறல, ரெண்டுக்குமே வந்து 2.5 தான் வருது. எக்ஸ் வேல்யூ மாறாததுனால உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஃபோர்ஸும் மாறாது. அதனாலதான் அது ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் சப்போஸ் கேன்சல் ஆகும்னு சொன்னது அங்க சொல்றப்ப சில பேருக்கு புரியாம இருந்தாலும், இதுல பாருங்க எக்ஸ் வேல்யூ மாறுறதுனால ஃபோர்ஸ் மாறுது, எக்ஸ் வேல்யூ மாறாததுனால ஃபோர்ஸ் மாறாதுன்னு இப்ப சொன்ன பாயிண்ட் வந்து அக்செப்டபிளா இருக்கும். அது ரெண்டு கேன்சல் ஆயிருங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். இப்ப இது ரெண்டையும் வச்சு நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. அப்ப நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ் மைனஸ் 0.25 ஐ கேப், அந்த ஃபோர்ஸ் வந்து 0.3 ஐ கேப். சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 0.05 ஐ கேப்னு வந்துடும். நியூட்டன்ல வரும். நம்மளுக்கு வந்து எதுல கேட்டிருக்காங்கன்னா மில்லி நியூட்டன்ல கேட்டிருக்காங்க. மில்லி நியூட்டனுக்கு மாத்தினா 50 மில்லி நியூட்டன் வந்துடும். இதான் ஆன்சர். அப்ப 50 தான் உங்க கேட்டிருக்கிற ஆன்சர். கண்டுபிடிச்சாச்சு. ப்ராப்ளம் நம்பர் 21 எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் 24. ஸோ 21 24 இங்க சிமிலர் கைண்ட் தான். நான் 21 முடிச்சிருக்கேன். நீங்க இதே பேஸா வச்சுக்கிட்டு 24 ட்ரை பண்ணுங்க. 24ல இந்த லூப் எப்படி இருக்கும்னா ஆர்ஜின்ல இருக்கும், பிக்ஸ் ஆயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்க 24 என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் 21 முடிச்சிட்டேன். அவ்வளவுதான். இந்த ஸ்டைல்ல நம்ம ரெகுலர் கிளாஸ்ல பெருசா ப்ராப்ளம் பார்க்கல. 21 ஸ்டைல்ல ப்ராப்ளம் பார்க்கல, இப்பதான் பார்த்துருக்கோம். ஆனா நான் டப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும். நீ சின்சியரா உட்காந்து 4 அமுக்கு பண்ணி, இப்ப நான் இந்த 2 ஆம் கேன்சல் ஆகும்னு சொல்றேன்ல, அது கேன்சல் ஆகுதுன்னு உனக்கு புரியலன்னா இந்த 2 ஆமுக்கு இதே மாதிரி ஃபார்முலா வச்சு கண்டுபிடி. 4 ஃபோர்ஸையும் வெக்டார் அடிஷன் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இதுல 2 ஃபோர்ஸ் உனக்கு ஈக்குவல் ஆப்போசிட்னா அதுவாவே ஜெனரேட் ஆகி அதுவாவே கேன்சல் ஆயிடும். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னா அது ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அடுத்து 22. Two parallel long current carrying wires separated by a distance 2r are shown in figure. The ratio of magnetic field at A to the magnetic field produced at C is x/7. The value of x is. ரெண்டு ஒயர் சொல்லிட்டாங்கப்பா. ஒரு ஒயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் I, இன்னொரு ஒயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து 2I. ரெண்டு ஒயருக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2r. இது மிட் பாயிண்ட் O. இந்த டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறாங்க. இந்த பக்கம் ஏன்னு ஒரு பாயிண்ட் ரெகக்னைஸ் பண்றாங்க, இந்த டிஸ்டன்ஸ் 6. இந்த பக்கம் சிங்கிற ஒரு பாயிண்ட் ரெகக்னைஸ் பண்றாங்க, இந்த டிஸ்டன்ஸும் 6. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு தோஸ் டூ வயர்ஸ் அட் ஏ கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு தோஸ் வயர் அட் சியும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரேஷியோ போடணும், போட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதணும். இது லாங் ஒயர்,
லென்த் என்ன ஆகலைன்னா ஸ்பெசிஃபை ஆகல. லென்த் ஸ்பெசிஃபை ஆகலைன்னா லாங் ஒயரோட பி ஃபார்முலா மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πd. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஏ பாயிண்ட ஹைலைட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறேன். மியூ நாட் கான்ஸ்டன்ட், 2πயும் கான்ஸ்டன்ட். ஐக்கு பதில் ஃபர்ஸ்ட் ஒயர்ல பாஸ் ஆகுற கரண்ட் ஐன்னு எழுதிட்டேன். டி வேணும். டிங்கிறது ஒயருக்கும் அந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹரிசாண்டல் ஆக்சியல் டிஸ்டன்ஸ். ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். இதே மாதிரி ஏ பாயிண்ட்ல ஒயர் 2னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் டீல் பண்ண போறேன். மியூ நாட் கான்ஸ்டன்ட், ஒயர் 2ல பாஸ் ஆகுற கரண்ட் என்னவா இருக்குன்னா 2ஐயா இருக்கு, 2π ரீடைலர். அப்புறம் டி வேணும். இந்த ஃபார்முலா படி இது வந்து நம்ம பயோசாவர்ட்லாவோட செகண்ட் அப்ளிகேஷனோட எண்ட் ரிசல்ட் நம்ம நோட்ஸ் படி. இந்த ஃபார்முலா படி டிங்கிறது ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 3r வருது. இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் குவாண்டிட்டி. அப்படின்னா நீங்க இவங்களோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ரெண்டு ஒயருக்கும் செக் பண்ணணும். ஒரே சைட்ல இருந்தா கூட்டிக்கலாம், ஆப்போசிட்னா கழிச்சுக்கலாம். அந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணும் ஃபார் லாங் ஒயர். லாங் ஒயரை பொறுத்தவரையும் கரண்ட்டும் தம்பும் ஃபேவரபிளா இருக்கணும். மிச்ச 4 விரல் வந்து எப்படி இருக்கு இந்த பாயிண்ட் ஏக்குன்னு யோசிக்கணும். மிச்ச 4 விரல் இந்த பாயிண்ட் ஏவுக்கு எப்படி இருக்குன்னா அவுட் ஆஃப் போர்டுங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் அங்கேயும் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப மிச்ச 4 விரல் இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா அவுட் ஆஃப் போர்டுன்னு இருக்கு. அப்ப ரெண்டு ஒயருக்கும் பாயிண்ட் ஏவை பொறுத்தவரையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் B1 B2 ரெண்டுமே அவுட் ஆஃப் போர்டுன்னு இருக்கு. ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப B1 plus B2 will become a magnetic field of those two wire at A நம்மளுக்கு கிடைச்சிரும். B1 B2 ரெண்டுலயுமே எது காமனா இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுத்துருங்க. மியூ நாட் ஐ 2πr வெளியே எடுத்துட்டா. அப்படி வெளியே எடுத்துட்டா இதுல ரிமைனிங் 1 வருது. இதுல ரிமைனிங் என்ன ஆகுதுன்னா 2/3 வருது. கரெக்டா? ஆமா கரெக்ட். கிராஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr இன்டூ 5/3 வந்துடும். ஸோ பாயிண்ட் ஏல நான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தோஸ் டூ ஒயர் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணா பாயிண்ட் சிக்கு டீல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒயர்னால வர ஃபீல்ட B1 எழுதுறேன். மியூ நாட் கான்ஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் ஒயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் ஐ, அப்புறம் 2π ரீடைனர். டி வேணும். ஃபர்ஸ்ட் ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப் எவ்வளவு வருது அப்படின்னா 3r வருது. அப்ப 3r போட்டுருங்க. ரெண்டாவது ஒயரோட பி வேணும். மியூ நாட் கான்ஸ்டன்ட், 2πயும் கான்ஸ்டன்ட். ரெண்டாவது ஒயர்ல பாஸ் ஆகிற கரண்ட் 2i எழுதிட்டா. ரெண்டாவது ஒயருக்கும் டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். அப்ப இங்க இருக்கிற டிக்கு பதில் ஆர் போட்டுடலாம். இப்ப ரெண்டு ஒயர்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆன் தட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒயரை பொறுத்தவரையும் தம்புக்கு கரண்ட்டுக்கு ஃபேவரா தம்பை வச்சுட்டு இந்த 4 விரல பார்த்தோம்னா இன்டூ தி போர்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒயருக்கும் தம்புக்கு ஃபேவரா கரண்ட்டுக்கு ஃபேவரா தம்பை லொகேட் பண்ணிட்டு இந்த 4 விரல பார்த்தோம் அப்படின்னா இன்டூ தி போர்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரெண்டுமே இன்டூ தி போர்டு அப்படின்னா ரெண்டையும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஆட் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி பாயிண்ட் கிடைச்சிரும். B1 plus B2 ரெண்டுலயுமே எனக்கு எது காமனா இருக்கு அப்படின்னா மியூ நாட் ஐ பை 2πr காமனு. வெளியே எடுத்துட்டா இதுல ரிமைனிங் 1/3, இதுல ரிமைனிங் வந்து 2. ஸோ கிராஸ் பண்ணா மியூ நாட் ஐ பை 2πr இன்டூ கிராஸ் பண்ணா 7/3 அப்படின்னு வந்துடும். இப்ப இந்த BA BC இந்த ரேஷியோ டீல் பண்ணோம். கொஸ்டின்ல BA BC இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. BA எவ்வளவு வருதுன்னா மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr இன்டூ 5/3. ரேஷியோ போடுறப்ப டிவைட் பண்றப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்படின்னா பிசியோட வேல்யூ தலைகீழா மாத்தி எழுதுங்க. 2πr டிவைடட் பை மியூ நாட் ஐ இன்டூ 3/7. இதுல எனக்கு 3 கேன்சல், 2πr கேன்சல், மியூ நாட் ஐ கேன்சல். அப்படின்னா ரைட் சைட்ல 5/7 வருது. BA பை BC வேல்யூ அவங்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல x/7 அப்படின்ட்டு. 7 கேன்சல். So x will become as 5. முடிச்சாச்சுப்பா. கொஸ்டின் நம்பர் 22 ஓவர். இது சாதாரண ப்ராப்ளமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து பயோசாவர்ட்லாம் படிச்சுட்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு ஒரு டேபிளே ரெடி பண்ணியாச்சு. 2 ஒயர் பேரலா இருந்தா நான் எல்லாமே பண்ணிருப்பேன். இதுவும் பண்ணிருப்பேன், பிட்வீனும் பண்ணிருப்பேன், அவுட் சைடும் பண்ணிருப்பேன். டேபிள்ல ஃபர்ஸ்ட் கேஸ். இது உனக்கு இப்ப எப்படி நான் டெவலப் பண்ணி காமிக்கிறேனோ அதே மாதிரி டெவலப் தான் பண்ணிருப்பேன்.
நான் இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் மனப்பாடம் பண்ணிக்கோ, இது இப்படி வச்சுக்கோ மனப்பாடம் பண்ணிக்கோ எதையுமே சொல்லியிருக்க மாட்டான். ஸோ ஒரு டேபிளே வந்து பயோசாவட்லாவோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி வர ரிசல்ட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அதுல இருந்து வந்திருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ முடிச்சாச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. A 2 ampere current carrying straight metal wire of resistance 1 ohm, resistivity 2 into 10 power minus 6 ohm meter, area of cross section 10 millimeter square and mass 500 gram is suspended horizontally in mid-air by applying uniform magnetic field B vector. The magnitude of B vector is dash into 10 power minus 1 Tesla. G கொடுத்திருக்காங்க 10 meter per second squared. ஒரு ஒயர் இருக்குப்பா, அதுக்கு ஒரு மாஸ் இருக்கு அப்படின்னா ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா கண்டிப்பா ஜெனரேட் ஆகி கீழே விழுக பார்க்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏர்ல அப்படியே இந்த ஒயரை மிதக்க விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ஒயர்ல கரண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. கரண்ட் வந்து 2 ஆம்பியர். அது இல்லாம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் செட் பண்றாங்க. கரண்ட் கேரிங் ஒயர் அண்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா உங்களுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். நீங்க புத்திசாலித்தனமா மேக்னெட்டிக் ஃபீல்ட கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்பவர்ட்ல வந்துடும். F is equal to BIL. அப்பர்ல வரணும். அந்த மாதிரி நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து இந்த தம்ப்னால இண்டிகேட் ஆகும். கரண்ட்டுக்கு வந்து மிடில் ஃபிங்கர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 4 ஃபிங்கர். இப்போ ஃபோர்ஸ் அப்பர்ல வரணும், கரண்ட் இப்படி போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு இருக்கு. அப்ப நீங்க புத்திசாலித்தனமா மேக்னெட்டிக் ஃபீல்ட இன்டு தி போர்ட்ல செட் பண்ணலாம். இப்ப நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராமுக்கு இன்டு தி போர்ட்ல செட் பண்ணா, ஏன்னா நீங்க கரண்ட் இப்படி பாஸ் பண்ணாம இப்படி பாஸ் பண்ணா வேற மாதிரி செட் பண்ற மாதிரி வரும். சோ நீங்க கரெக்டா அதை செட் பண்ணிட்டா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்க கேட்கல, மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ நீங்க கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் டு தி கரண்ட் கேரிங் ஒயர் அண்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிடும். லாரன்ஸ் ஃபோர்ஸும் எம்ஜியும் ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், F is equal to BIL. அதுவும் எம்ஜியும் ஈக்குவலா இருந்ததுன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒயர் காத்துலயே என்ன ஆயிட்டு இருக்குன்னா மறந்துகிட்டு இருக்கு. இப்ப எம் கொடுத்துட்டாங்க 500 கிராம், அதை நான் கிலோகிராம மாத்திட்டேன். G10ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரைட் சைடுக்கு தேவையான டேட்டா கிடைச்சிருச்சு. லெப்ட் சைடுல பி நான் கண்டுபிடிக்கணும். கரண்ட் 2 ஆம்பியர் அதுவும் கொடுத்துட்டாங்க. லென்த் வேணும். இந்த ஒயரோட லென்த்தை டைரக்டா கொடுக்காம ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டின்னு சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த டேட்டா வச்சு ஒயரோட லென்த் கண்டுபிடிச்சிடலாம். R is equal to rho L by A. இதுல இருந்து L கண்டுபிடிச்சா RA by rhoன்னு வந்துடும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் ஒயர் 1ன்ட்டாங்க. ஏரியா 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்றாங்க, அந்த மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திட்டேன். ரெசிஸ்டிவிட்டி 2 into 10 power minus 6ன்னு சொல்லிட்டாங்க. 10 power minus 6 10 power minus 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா லென்த் 5 மீட்டர்னு வருது. லென்த் 5 மீட்டருங்கிறதுல இங்க ஃபில் பண்ணிக்கலாம் 5. இப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இந்த 2 0 இந்த 2 0 இந்த 3 0 3 0 கேன்சல் ஆயிடும். இந்த 5 5 கேன்சல் ஆயிடும். அப்ப B கண்டுபிடிச்சா 1/2ன்னு வரும். 1/2னா 0.5. 0.5 டெஸ்லாவை நீங்க 5 into 10 power minus 1 டெஸ்லான்னு எழுதலாம். அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் 10 power minus 1ல ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ 5 வரும். ஸோ இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ஒரு நார்மல் கொஸ்டின் தான். நான் ஆல்ரெடி 24 உங்களை ட்ரை பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா 24ம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண 21 சிமிலர் ஸ்டைல் தான். அதனால 24 நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் 25 போறேன். The horizontal component of Earth's magnetic field at a place is 3.5 into 10 power minus 5 Tesla. A very long straight conductor carrying current of √2 ampere in the direction from southeast to northwest is placed. The force per unit length experienced by the conductor is dash into 10 power minus 6 Newton per meter. ஒரு ஒயர் இருக்கு, அதுல கரண்ட் பாஸ் ஆகுது √2 ஆம்பியர். அதுல ஜெனரேட் ஆகிற ஃபோர்ஸ் பர் லென்த் கேட்டிருக்காங்க. சின்ஸ் அந்த ஒயர் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா BIL sin θ.
ஃபோர்ஸ் பெர் லென்த் கேட்டிருக்காங்க. அப்ப பிஎல் சைன் தீட்டான்னு எழுதிடலாம். சாரி, பிஐ சைன் தீட்டான்னு எழுதிடலாம். சோ பி அவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க. எர்த்தோட ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 3.5 இன்டூ 10⁻⁻5. கரண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளவுனா √2 ஆம்பியர். சைன் தீட்டா எவ்வளவு வரும்னா 45 டிகிரி வரும். ஏன்னா அவங்க ஒயரை என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா செட் பண்ணிருக்காங்க. ஒயர் எப்படி செட் ஆயிருக்குன்னா, இப்ப இது வந்து ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் கரெக்ட். அவங்க எப்படி ஒயரை செட் பண்ணிருக்காங்கன்னா, சவுத் ஈஸ்ட் டு நார்த் வெஸ்ட் அப்படின்னு ஒயரை செட் பண்ணிருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னா இந்த லைன், நார்த் வெஸ்ட்னா இந்த லைன். அப்ப ஒயர் என்ன ஆயிருக்குன்னா இப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இதுதான் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் எர்த்தோட ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்ப எர்த்தோட ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒயருக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் 45 டிகிரின்னு வரும். அவங்க சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்னு சொல்றாங்கன்னா கரெக்டா அது டயகனலா லொகேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒயர்ல பாஸ் ஆகுற கரண்ட்டுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் வந்து 45 வருது. அதனால நான் 45 போட்டிருக்கேன். sin 45 1/√2. அதனால இது கேன்சல் ஆயிடும். அப்ப 3.5 இன்டூ 10⁻⁻5 வந்துடும். ஃபோர்ஸ் பெர் லென்த்ங்கிறதுனால நியூட்டன் பெர் மீட்டர்னு வரும். இதை 10⁻⁻6 தான் நீங்க மாத்தினீங்கன்னா 35 வந்துடும். அப்ப இதான் அவங்க கேட்டிருக்கிற ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட்டா திங்க் பண்ணணும். இது ஒன்றும் கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நோட்ஸ்ல இந்த டயக்ராம் போடல. ஏன் போடலன்னா நீ யோசிக்கணுங்கிறதுனால போடல. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ 25 ஓவர். அடுத்து 26 எடுங்க. A uniform magnetic field 2 into 10⁻⁻3 Tesla acts along positive y direction. A rectangular loop of sides 20 centimeter and 10 centimeter with current of 5 ampere in YZ plane. The current is in anti-clockwise sense with reference to negative x-axis. The magnitude and direction of torque is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ரெக்டாங்குலர் லூப்பை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. டார்க்கோட மேக்னிடியூடு வேணும், டைரக்ஷன் வேணும். அப்பனா நம்ம கொஞ்சம் கவனமா என்ன பண்ணணும்னா டயக்ராம் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் ரெக்டாங்குலர் லூப் அவங்க சொன்ன மாதிரி YZ பிளேன்ல வரையறேன். உனக்கு ஒரு சந்தேகம் வரும், பொதுவா இது எக்ஸ் இது ஒய்னு போடுவோமே அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுப்பா. நம்மளுக்கு வந்து அந்த லூப் எப்படி இருக்கு, எந்த பிளேன்ல இருக்குன்னு சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஸா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளா மாத்திக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு என்னன்னா 20 சென்டிமீட்டர் லென்த், இன்னொரு சைடு லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல பாஸ் ஆகுது. அப்ப கரண்ட் டைரக்ஷன் இப்படி மார்க் பண்ணிட்டேன். கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல பாஸ் ஆகுது. இப்ப இதுல ஜெனரேட் ஆகுற டார்க்கோட மேக்னிடியூடு வேணும், டைரக்ஷன் வேணும். கரண்ட் கேரிங் லூப் when placed in magnetic field னா அதுல டெவலப் ஆகுற டார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கான தி பெஸ்ட் ஃபார்முலா NBA sin theta. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சீன்ல இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா லூப்னு சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வராது. அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் 6.2ல இருக்கும். நம்ம நோட்ஸ் படி எக்ஸ்பெரிமெண்ட் 6.2ல இருக்கும். 6.2ஓட ப்ரூஃப் பார்க்க தேவையில்ல, ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும். இந்த ஃபார்முலா படி தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா பிக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். கவனமா இருக்கணும். பிக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. ஒரு ஃபார்முலாலையும் தீட்டாங்கிறது என்ன ஆகும்னா will offer different meaning. இப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் BQV sin தீட்டால தீட்டாங்கிறது பிக்கும் விக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். இன்னொரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் BIL sin தீட்டால தீட்டாங்கிறது பிக்கும் ஐக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். இந்த மாதிரி வரும். இதுல வந்து தீட்டாங்கிறது பிக்கும் ஏரியா டைரக்ஷனுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள்னு அர்த்தம். பட் நான் என்ன பண்றேன்னா இதை இப்படி மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு I இன்டூ A கிராஸ் B அப்படின்னு மாத்திரலாம்னு நினைக்கிறேன். இதுதான் பெஸ்ட். இப்படி மாத்திட்டோம்னா உங்களுக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே என்ன ஆயிரும்னா கிடைச்சிடும். நாம யோசிக்கிறதோட ரெண்டுமே என்ன ஆகும்னா வெக்டார் அப்பியரன்ஸ்க்கு மாத்திட்டா கிடைச்சிடும். ஸோ I வேணும். I அவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க கொஸ்டின்ல I எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5 ஆம்பியர். பட் ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறதுனால நீங்க ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து பொதுவா கிளாக் வைஸ்ங்கிறது பிளஸ்ஸையும் ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறது மைனஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா ரூல் படி இவங்களே ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லிட்டாங்கன்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா ரூல் படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிர்ச்சாஃபோட புரோட்டோகால் படி நீங்க ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏரியா வேணும்.
ஒரு லென்த் வந்து 20 சென்டிமீட்டருங்கிறாங்க, இன்னொரு லென்த் வந்து 10 சென்டிமீட்டருங்கிறாங்க. அப்ப ஏரியா வந்து லென்த் இன்டு பிரெத் 20 சென்டிமீட்டர்னா 0.2, 10 சென்டிமீட்டர்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 0.1 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 0.2 இன்டூ 0.1னா உங்களுக்கு ஃபைனலா 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 வந்துடும். 0.02 வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணா 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 2 வந்துடும். அதை நான் எழுதிட்டேன். இப்ப நான் எழுதியிருக்கிறது ஏரியாவோட மேக்னிடியூடு, ஏரியாவோட டைரக்ஷன் வேணும். இப்ப இதுதான் ஏரியா. அப்ப டைரக்ஷன் நீங்க எப்படி போடணும்? அங்க இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். இதுதான் ஏரியாவோட டைரக்ஷன். நிறைய டைம் நான் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வரப்ப இந்த அட்டையை வச்சு நடத்திருப்பேன். நீங்க இப்படி வைங்க, ஏரியாவோட டைரக்ஷன் இப்படி வரும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஏரியாவோட டைரக்ஷன் இப்படி வருது. இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் மீன் பண்ணும். அதனால உங்களுக்கு ஐ கேப்னு ஒன்று. கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கொஸ்டின்லேயே வித் டைரக்ஷனோட அவங்க சொல்லிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 3ன்ட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்ப ஜே கேப் போட்டுடலாம். இப்ப சால்வ் பண்ணுங்க. -5 ரீடைன் 2 இன்டூ 2 என்ன ஆயிருன்னா 4, 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணா 10 பவர் மைனஸ் 5 ஐ கிராஸ் ஜேனா கே கேப்னு வந்துடும். 4 இன்டூ 5 என்ன ஆயிருன்னா -20 இன்டூ 10 பவர் மைனஸ் 5 கே கேப்னு வந்துடும். அவங்க எதுல ஆன்சர் கேட்டிருக்காங்க? ஃபைனல் ஆன்சர் எதுல கேட்டிருக்காங்க? நார்மலா தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 4 இந்த மைனஸ் ஃப்ரண்ட்ல எழுதி மைனஸ் கே கேப்னு போடலாம். அப்ப 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 4ங்கிறது டார்க். கே கேப்ங்கிறது இசட் ஆக்சிஸ் மீன் பண்ணும். மைனஸ் கே கேப் அப்படின்னா நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் மீன் பண்ணும். அப்ப டார்க்கோட மேக்னிடியூட் இது, டைரக்ஷன் இது. நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த தீட்டா விஷயத்தையும் நான் என்ன பண்ணிருப்பேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க வந்து டார்க் ஆன் கரண்ட் ப்ரூஃப் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பேன். 6-1 இருக்கும், 6-2 இருக்கும். 6-1ல லூப் நான் இப்ப நிக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். 6-2ல லூப் ஒரு மாதிரி சாஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டையுமே பண்ணிருப்பேன். 6-2 நான் டெரைவ் பண்ணிருக்க மாட்டேன். டெரிவேஷன் தேவையில்ல, நீங்க ஃபைனல் ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு ஃபைனல் ஃபார்முலாவை என்ன பண்ணிருப்பேன்னா இப்ப எப்படி தீட்டா லாஜிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 27. A circular coil having 200 turns, 2.5 into 10 power minus 4 meter squared area and carrying 100 microampere current in a uniform current is placed in a uniform magnetic field of 1 Tesla. Initially, the magnetic dipole moment M vector was directed along B vector. Amount of work required to rotate the coil through 90 degrees from its initial orientation such that M vector becomes perpendicular to B vector is dash microjoule அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல சர்க்குலர் காயிலோட டார்க்குக்கான ஃபார்முலா வேணும். இப்பதான் நான் சொன்ன டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா NBA sin θ. இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட், ஏரியா, இதை நீங்க மேக்னெட்டிக் மூமெண்ட் கூட சொல்லலாம். நான் உங்களுக்கு வந்து டார்க்கோட ஃபார்முலா MB sin θ அப்படின்னு என்ன பண்ணிருப்பேன்னா மேக்னடிசமோட செகண்ட் கிளாஸ் இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நடத்திருப்பேன். எப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் பார் மேக்னெட்டை ரெஃபரன்ஸா வச்சு இந்த ஃபார்முலா பில்ட் பண்ணிருப்பேன். இந்த ஃபார்முலா எக்ஸ்பெரிமெண்ட் 6-2ல இருக்கும். இது ரொம்ப கடைசியா கிடைக்கும். இந்த ஃபார்முலா நான் பில்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் நடத்துறப்பே சொல்லியிருப்பேன். மேக்னெட்டிக் டைபோல்னாலும் சர்க்குலர் காயில்னாலும் சொலினாய்ட்னாலும் ஒண்ணுதான். டார்க் கேட்டாங்கன்னா ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம்ல சொல்லியிருப்பேன். சொலினாய்ட்னாலும் மேக்னெட்டிக் டைபோல்னாலும் பார் மேக்னெட்னாலும் ஒண்ணுதான். சொலினாய்டு வரப்போ ப்ரூஃப் தரேன் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்திருப்பேன். இப்ப நான் திருப்பி அதே பாயிண்ட் தான் சொல்றேன். இஃப் தே ஆர் ரெக்வஸ்டிங் டார்க் அப்படின்னா நீங்க டைபோலோட டார்க் ஃபார்முலாவை என்ன பண்ணிக்கலாம்? சர்க்குலர் காயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சொலினாய்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் எக்ஸ்பெரிமெண்ட் 6-2 வச்சு கடைசியா ஒரு கொஸ்டின் சொன்னதுனால நான் அந்த ஃபார்முலாவை ஷோ பண்றேன். பட் என்னைய பொறுத்தவரையும் சர்க்குலர் காயில் அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோலு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சொலினாய்டு, இவங்க எல்லாருக்கும் டார்க் ஆர் டார்க் ரிலேட்டடா சம்திங் கேட்கறாங்கன்னா ஒரே ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இவங்க சொல்ற சர்க்குலர் காயில நான் மேக்னெட்டிக் டைபோலா பாக்குறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. இந்த மேக்னெட்டிக் டைபோலோட டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கு. இனிஷியலா கொஸ்டின் படி இனிஷியலா டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. இது வந்து சர்க்குலர் காயில் ஆர் மேக்னெட்டிக் டைபோலா பாக்குறேன். இதை ஒரு 90 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு கேட்கறாங்க.
ஒர்க்கோட ஃபார்முலா இஃப் ரொட்டேஷனல் மோஷன் என்ன அப்படின்னா இன்டெகிரல் டார்க் இன்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி தீட்டான்னு வரும். ஒர்க்கோட ஃபார்முலா லீனியர் மோஷன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். ரொட்டேஷனல்னா ஃபோர்ஸுக்கு பதில் டார்க் வந்துடும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதில் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். கொஸ்டின் படி இனிஷியலா வந்து தீட்டா 0 டிகிரியா இருக்கு, ஃபைனலா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த டார்க் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதில் அதை ஃபில் பண்ணுங்க. எம்பி சைன் தீட்டா இன்டூ டி தீட்டான்னு வந்துடும். லிமிட் 0 to 90. எம்பி வெளியே எடுத்துட்டா சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்துடும். லிமிட் 0 to 90. எம்பி ரீடைன் பண்ற அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா மைனஸ் காஸ் 90 வந்துடும். லோவர் லிமிட் போடுறப்ப ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் காஸ் 0ன்னு வந்துடும். காஸ் 0 1, காஸ் 90 0 ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் எம்பி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்முக்கு பதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட் இன்டு ஏரியா இன்டு பின்னு எழுதிடலாம். இப்ப எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 200 டர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க. கரண்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 மைக்ரோ ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏரியா எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2.5 இன்டூ 10⁻⁴ சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 1 டெஸ்லா. டேட்டா போட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஆன்சர். ஸோ 27 ஓவர். இந்த மாதிரி டார்க்கை இன்டகிரேட் பண்ணி நீங்க வந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம், ஆர் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் மேக்னட்டிசம்ல நடத்தியிருப்பேன். அதுல இந்த மாதிரி தியரியும் நடத்தியிருக்கேன், ப்ராப்ளமும் நடத்தியிருக்கேன், செம ஸ்ட்ராங்கா நடத்தியிருப்பேன். மேக்னட்டிசமோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி பேசியிருப்பேன். ஒரு பார் மேக்னெட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்போம் மேக்னட்டிசமோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. பார் மேக்னெட்டுங்கிறது மேக்னெட்டிக் டைபோல். அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் டைபோலையும் மேக்னெட்டிக் டைபோலையும் எப்படி எப்படி கம்பேர் பண்ணலாம்னு கம்பேர் பண்ணிருப்பேன். எலக்ட்ரிக் டைபோல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பண்ண மாதிரி மேக்னெட்டிக் டைபோல்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு பெரிய கம்பேரிசன் என்ன பண்ணிருப்பேன்னா பண்ணிருப்பேன். காஸ்லா வரையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணிருப்பேன்னா நீட்டா ஒரு டேபிள் ரெடி பண்ணிருப்பேன். அந்த டேபிள் வச்சு சில ப்ராப்ளம்ஸ், அப்புறம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் போய் அதுலயும் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 இதே ஸ்டைல் தான். A coil having 100 tons, area of 5 into 10⁻³ meters squared, carrying a current of 1 milliampere, is placed in uniform magnetic field of 0.2 Tesla, such a way that the plane of coil is perpendicular to the magnetic field. The work done in turning through the coil is through 90 degrees அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது என்னன்னா இதே தான் காயில்னு சொல்லிட்டாங்க. அது வந்து சர்க்குலர் காயில் இல்ல ரெக்டாங்குலர் காயில், எனி காயிலா இருக்கலாம். இனிஷியலா எப்படி இருக்கு அப்படின்னா காயிலோட அப்பியரன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், காயில் இப்படி இருக்குன்னு அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்களேன், இது ஏரியாவோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்ப இனிஷியலா தீட்டா 0, இங்க இருந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. அப்ப ஏரியா இப்படி வந்துடும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. அப்ப தீட்டா ஃபைனலா 90 வரும். அப்ப லிமிட் வந்து அதே 0 to 90 தான் வரும். காயிலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவோட மினியேச்சர் தான் இது. அதனால அதே லிமிட் இருக்கிறதுனால ஃபைனல் ரிசல்ட் அதே மாதிரி வரும். இப்ப டேட்டா மட்டும் மாறுது. டேட்டாவை நீ கரெக்டா மாத்தி போட்டனா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். நான் ஆல்ரெடி சொன்னதான், சர்க்குலர் காயில், சொலினாய்டு, பார் மேக்னெட் இவங்க எல்லாருக்கும் டார்க் ஃபார்முலா இது. அதை இப்படியும் அப்டேட் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்னா கரண்ட் இன்டு ஏரியா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். இல்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கரண்ட் இன்டு ஏரியாவுக்கு பதில் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் மாத்திக்கலாம். இது மேக்னெட்டிக் மூவ்மெண்டோட டூப்ளிகேட் ஃபார்முலா. நம்ம மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வந்து மேக்னெட்டிசம்ல டிஸ்கஸ் பண்றப்ப மேக்னெட்டிக் மூவ்மெண்டோட ஒரிஜினல் ஃபார்முலா எழுதிட்டு ஒரிஜினல் ஃபார்முலா வச்சு எஸ்ஐ யூனிட் வச்சு எஸ்ஐ யூனிட் எழுதிட்டு எஸ்ஐ யூனிட்டை வச்சுதான் என்ன பண்ணிருப்போம், உங்களுக்கு வந்து இந்த டூப்ளிகேட் ஃபார்முலா எழுதியிருப்பான். மேக்னெட்டிக் மூவ்மெண்டோட ஒரிஜினல் ஃபார்முலா என்னன்னா போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த் ஆஃப் மேக்னெட். போல் ஸ்ட்ரென்த்தை வந்து போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னா ஆம்பியர் மீட்டர், லென்த் ஆஃப் மேக்னெட் மீட்டர்னு வரும். அப்ப ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு வச்சிரும். இதை வச்சு ஒரு டூப்ளிகேட் ஃபார்முலா பில்ட் பண்ணிருப்போம். ஆம்பியர்னா கரண்ட், மீட்டர் ஸ்கொயர்னா ஏரியா அப்படின்னு ஒரு டூப்ளிகேட் ஃபார்முலா ரெடி பண்ணிருப்போம். அவ்வளவுதான். பார் மேக்னெட், சொலினாய்டு, சர்க்குலர் காயில் யாரா வந்தாலும் உங்களுக்கு என்னது இதான் ஃபார்முலா. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா இனிஷியலா காயில் ஹெல்ட் பர்பெண்டிகுலர்ங்கிறாங்க, லேட்டரா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிருக்காங்க. அப்ப லிமிட் கரெக்டா போகும். போனதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் வச்சு பேசியிருந்தாங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், மேக்னெட்டிக் டைபோல் மாதிரி எடுத்துக்கிட்டேன். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே சைட்ல இருக்குங்கிறாங்க. அப்ப மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, இது ஒரே சைட்ல இருக்கு. அப்ப இனிஷியலா தீட்டா 0, 90 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. அப்ப ஃபைனலா தீட்டா 90. இந்த தீட்டாவோட லாஜிக் வந்து 2 கொஸ்டின்லையும்
நம்பரா ஒண்ணுதான், ஆனா எக்ஸ்பிளனேஷன் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இதுல நீங்க டேட்டா போட்டு நீங்க ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ 27, 28 ஓவர். அடுத்து 29. A straight magnetic strip has magnetic moment of 44 ampere meter square. If the strip is bent in a semicircular shape, its magnetic moment will be dash ampere meter square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குப்பா, இதோட லென்த் நான் எல்லுன்னு போட்டுக்கிறேன். இதோட மேக்னெட்டிக் மூமெண்டோட ஃபார்முலா என்னன்னா போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த் ஆஃப் மேக்னெட். இது வந்து 44ன்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. போல் ஸ்ட்ரென்த் நான் ஸ்மால் எம்னு டினோட் பண்றேன், லென்த் ஆஃப் மேக்னெட்டை எல்லுன்னு போட்டுக்கிறேன். இப்ப இதை ஒரு செமி சர்க்குலர் ஸ்ட்ரிப்பா மாத்திட்டாங்க. இதோட ரேடியஸ் ஆர்னு போட்டுக்கிறேன். இப்ப இந்த செமி சர்க்குலர் ஸ்ட்ரிப்போட மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலானா போல் ஸ்ட்ரென்த் இன்டு லென்த் ஆஃப் மேக்னெட்னு வரும். போல் ஸ்ட்ரென்த் வந்து எம் தான். பொதுவா போலை நாம டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் போல் ஸ்ட்ரென்த் மாறாது. ஸோ போல் ஸ்ட்ரென்த் எம். லென்த் ஆஃப் மேக்னெட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். பிகினிங்கையும் எண்டையும் வச்சுதான் நீங்க லென்த் மெஷர் பண்ணும். 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அப்ப ரேடியஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இந்த என்டையர் நீளமான ஸ்ட்ரிப்பை தான் நீங்க செமி சர்க்குலரா மாத்துறீங்க. அப்ப லென்த்துக்கு பதில் பையார்னு எழுதலாம். இதே சர்க்குலா மாத்திருந்தா 2πr சர்க்கம்ஃபரன்ஸ்னு போடலாம். இங்க நாம லென்த்துக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்னா πrனு போட்டுக்கலாம். ஏன்னா செமி சர்க்கிள் தானே, அதனால அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டிருக்கேன். இதுல இருந்து எல் கண்டுபிடிச்சா ஆர் கண்டுபிடிச்சா L/πன்னு வரும். அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 2m, ஆருக்கு பதில் L/π. இங்க இருக்கிற m இன்டு எல்லுக்கு பதில் 44 போட்டுக்கலாம். 2 இன்டு 44. கொஸ்டின்ல பை வந்து 22/7 சொல்லியிருக்காங்க. 7 மேல போயிடும். 44ஐயும் 22ஐயும் கேன்சல் பண்ணா 2. 2 இன்டு 2 4. 4 இன்டு 7 என்ன ஆகும் அப்படின்னா 28 ஆம்பியர் மீட்டர். இதான் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர். நான் இதோட டஃபா ஒரு கொஸ்டின் உனக்கு என்ன பண்ணிருப்பேன்னா ரெகுலர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். நம்மளோட மேக்னடிசம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ங்கிற அந்த நோட்ஸ்ல 10th ப்ராப்ளம் பாருங்களேன். இதே மாதிரி ஒரு பார் மேக்னெட் இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும். அதை ஒரு மாதிரி வளைச்சிருப்போம். 60 டிகிரி ஜெனரேட் ஆயிருக்கும் ஆங்கிள் அப்படின்னு. கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் எலாங்கேட்டடா இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் டீல் பண்ணிருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. அதை நான் நடத்துறப்பே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். நான் எனக்கு தெரிஞ்சு அதை தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே நடத்திருப்பேன். இல்லை செகண்ட் கொஸ்டினாவே நேரா 10th கொஸ்டினுக்கு தான் போயிருப்பேன். மேக்னெட்டிக் மொமெண்ட் இதெல்லாம் டீச் பண்ணிட்டு நேரா அந்த கொஸ்டினுக்கு தான் போயிருப்பேன். அதையும் வெரிஃபை பண்ணி பாருங்க. அடுத்து என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 30. இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்கப்பா. The magnetic potential due to a magnetic dipole at a point on its axis situated at a distance of 20 centimeter from its center is 1.5 into 10 power minus Tesla meter. The magnetic moment of the dipole is dash ampere meter square. சம கேள்வி பாயுது. அதாவது இது பிளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். இது எலக்ட்ரிக் டைபோல். இதோட லென்த் 2d, மிட் பாயிண்ட் O. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் d, இந்த டிஸ்டன்ஸ் d. மிட் பாயிண்ட்ல இருந்து செர்டைன் ஆங்கிள் தீட்டால ஒரு ஆர்பிட்டரி பாயிண்ட் பிக்ஸ் பண்றேன். இந்த ஹைட் வந்து r. இந்த பாயிண்ட்ல வியோட ஃபார்முலா, பொட்டன்சியோட ஃபார்முலா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P cos θ டிவைடட் பை 4πε0r². இதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா மேக்னெட்டிக் டைபோல உள்ள எடுத்துட்டு வரேன். இது நார்த் போல், இது சவுத் போல். நார்த் போலோட போல் ஸ்ட்ரென்த்தும் சவுத் போலோட போல் ஸ்ட்ரென்த் ஈக்குவல். டைபோலோட லென்த் வந்து 2Lன்னு போடுறேன். மிட் பாயிண்ட் ஓனா இந்த லென்த் L, இந்த லென்த் Lன்னு வந்துடும். இங்க இருந்து செர்டைன் ஹைட் ஆர்ல ஆர்பிட்டரியா ஒரு பாயிண்ட் பிக்ஸ் பண்றேன். இந்த இடத்துல மேக்னெட்டிக் பொட்டன்சியல் V கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் நான் என்ன பண்ணேன்னா உனக்கு நம்மளோட கிளாஸ்ல நான் ஆஃபர் பண்ணலாம். கிளாஸ்ல நான் சொல்லி தரலாம். கிளாஸ்ல வந்து எலக்ட்ரிக் டைபோல், மேக்னெட்டிக் டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டையும் டார்க்கையும் பொட்டன்சியல் எனர்ஜியும் கம்பேர் பண்ணியிருப்போம். காஸ் லா வரையும் கம்பேர் பண்ணியிருப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னடிசம். எலக்ட்ரிக் பொட்டன்சியல், மேக்னெட்டிக் பொட்டன்சியல் நான் என்ன பண்ணல, கம்பேர் பண்ணல. இப்ப நான் உனக்கு கம்பேர் பண்ணி தான் அந்த ஃபார்முலா எழுத போறேன்.
இந்த ஃபார்முலால 1/4π எப்சிலான் நாட் வருதுல, அதுக்கு பதில் மியூ நாட் பை 4πன்னு எழுதிடலாம். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு பதில் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னு போட்டுலாம். காஸ் தீட்டாவை தீட்டானே வச்சுக்கலாம், ஆர் ஸ்கொயரே ரீடைன் பண்ணிக்கலாம். இப்ப அவங்க கொஸ்டின்ல ஆக்சியல் லைன் சொல்லிட்டாங்க. ஆக்சியல் லைன்னா உங்களுக்கு டெஸ்ட் பாயிண்ட் இங்க வரணும். டெஸ்ட் பாயிண்ட் இங்க போட்டேன்னா, இந்த டெஸ்ட் பாயிண்ட் இங்க வந்துருச்சுன்னா தீட்டா உனக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்ப மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁷ டிவைடட் பை 4π. தீட்டாவோட வேல்யூ 0ங்கிறதுனால காஸ் 0 1 ஆயிரும். எம் தெரியாது. ஆர் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் மீட்டரா என்ன பண்ணிட்டேன்னா மாத்திட்டேன். அதே மாதிரி வியோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1.5 × 10⁻⁵ சால்வ் பண்ணி மேக்னெட்டிக் டைபோல் மோமெண்ட் எம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் ஸ்டைல் போயிருக்கேன்ப்பா, அவ்வளவுதான். இதே மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருக்கு. அதனால இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் நான் கிளாஸ்ல அபிஷியலா சொல்லல. அபிஷியலா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட பயங்கரமா கம்பேர் பண்ணிருப்பேன் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டோட. எலக்ட்ரிக் டைபோல மேக்னெட்டிக் டைபோல் அந்த மாதிரி போயிருப்பேன். காஸ்லா பண்ணிருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆஃபரா இருக்கிற சிலபஸ்ல அப்படிதான் இருந்தது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுங்க, இதெல்லாம் படிங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பொட்டன்சியல் வரையும் போகல. இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி வரல. அதே மாதிரி இதை வச்சு இதை எழுதிடலாம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஃபார்முலா ரெடி பண்ணிடலாங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கா நான் சொன்னதை எல்லாம் படிச்சிருந்தேன்னா நீயாவே பண்ணிடுவேன். இப்ப நான் பண்றேன். அதே மாதிரி நீ என்ன பண்ணிடலாம்னா கண்டிப்பா பண்ணிடலாம். ரிமைனிங் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல கால்னாமீட்டர் அம்மீட்டர் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது பார்ப்போம். இப்ப நீங்க வந்து லாக் அவுட் ஆயிக்கலாம். தேங்க்யூ.